ஹலோ ஸ்டூடெண்ட், வெல்கம் டு துரோன் அகாடமி. ஸோ நம்ம இன்னைக்கு லைவ் கிளாஸில் என்ன தகவல்களை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, செவன்த்து தேர்ட் டேர்மில் முதலியல் ஓவராலில் பார்த்தீங்கன்னா 7வது இயலான நயத்தகு நாகரிகம் அப்படின்ற ஒரு தகவல் தான் பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா 2 செய்யுள் பகுதி, ஒரு உரைநடை, ஒரு விரிவானம். ஓகே, 2 உரைநடை பகுதி கூட எடுத்துக்கலாம். ஒரு இலக்கண பகுதி, மொத்தம் 5 டாபிக் இருக்குது. இந்த டாபிக் பொறுத்த வரைக்கும், இந்த இயல் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் முக்கியமான இல்லை, ரொம்பவே முக்கியமான ஒரு இயல் தான். ஏன்னா எல்லாமே நம்ம சிலபஸில் கவர் ஆகக்கூடிய டாபிக் தான். சரிங்களா? அது செய்யுளாக இருக்கட்டும், முறையாக இருக்கட்டும், எல்லாமே சிலபஸில் டைரெக்டாக கவர் ஆகக்கூடிய ஒரு டாபிக் தான். ஓகேங்களா? அதனால் இந்த இயலுக்கு நம்ம கூடுதல் கவனம் எடுத்து படிக்கிறது ரொம்பவே நல்ல விஷயம்தான். ஏன்னா இதுலேருந்து நிறைய கொஸ்டின்ஸும் டீன்பேஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னும் போது கண்டிப்பாக நம்ம படிக்க வேண்டிய ஒரு முக்கியமான டாப்பிக்கில் இந்த நயத்தகு நாகரிகம் அப்படின்ற ஒரு இயலும் இடம்பெறும். சரிங்களா? ஓகே, அதை பற்றி நம்ம பார்க்கலாம். இல்லை, ஃபஸ்ட்டு பார்த்தா நயத்தகு நாகரிகத்தில் எதை பற்றிலாம் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, விருந்தோம்பலுடைய சிறப்பை பற்றி. ஓகே, விருந்தோம்பல் அப்படின்னா என்ன அப்படின்னா, உறவினர்கள் நம்ம வீட்டுக்கு வந்தாங்க அப்படின்னா அவங்களை எப்படி நம்ம வரவேற்கிறோம் அப்படின்றத பொறுத்து தான் இருக்குது. ஓகேவா? தமிழுடைய பண்பாடு கலாச்சாரத்தில் மிக முக்கியமானது, அதே மாதிரி ஒரு சிறப்பான விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா விருந்தோம்பல். தமிழுடைய விருந்தோம்பலே ஒரு சிறப்பானது, தனித்துவமானதுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அந்த அளவுக்கு விருந்தோம்பலுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்தோம். ஏன்னா அறவாழ்வில் சிறந்த விளங்குங்க. அதே மாதிரி தம்மை விட தம்மை சார்ந்தவங்களுக்கு நல்லது செய்யணுன்ற ஒரு எண்ணத்தோடு இருந்தவங்க தான் தமிழர்கள் அப்படின்னும் போது. ஸோ விருந்தோம்பல் அப்படின்னும் போது என்ன அப்படின்னா, நம்ம வீட்டு தேடி வரவங்களுக்கு நம்ம உபசரிக்கக்கூடிய விஷயம் அப்படின்னும் போது அதில் தமிழர்கள் ஒரு படி மேலே போயிட்டு ரொம்ப சிறப்பான விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. அந்த கால தமிழில் சொல்கிறோம், இப்போது யாரெல்லாம் இல்லை. ஓகேவா? அப்போலாம் உறவினர்கள் வராங்க அப்படின்னாலே அவங்களுக்கு தேவையான விஷயம் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு எப்போ வரீங்கன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இப்போ எப்போ வரீங்கன்னு கேட்குறாங்க. ஏன் கேட்குறாங்கன்னா, நீ காலைல 10 மணி வரைக்கும், நான் 9 மணிக்கு வீட்டை சாத்திரி கிளம்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறதுக்காக. சரியா? சொந்தக்காரர் தான் பிரச்சனைன்னு சொன்ன பண்ணுறாங்க. சொந்தக்காரர் வரத்துக்கு முன்னாடி ஏன்னா நான் வீட்டில் தான் உனக்கு விருந்தோம்பல் செய்யணும், நான் வீட்டில் இல்லைன்னா போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, நம்மளுங்க கிளம்பி போயிடுறாங்க. ஓகே, அது இப்போதைய நடைமுறையாக இருக்குது. ஏன்னா விருந்தோம்பல்ன்றபோது பார்த்தீங்க அப்படின்னா வீட்டுக்கு வரவங்களும் அதே மாதிரி தான் இருப்பாங்க. சரியா? வந்தவொடனே பார்த்தீங்கன்னா நல்ல விஷயம் 100 இருக்கும், அதை பற்றிலாம் கேட்க மாட்டாங்க. எதனா ஒன்று, அதுவும் நம்மளை டிஎன்பிஎஸ்சி படிக்கிற ஸ்டூடெண்ட்டை பார்த்தாலே போதும், இந்த உறவினர்களுக்குலாம் ஒரு பெரிய கொண்டாட்டம் தான். உன் பையன் இன்னுமா வேலை வாங்கலை, இன்னுமா படிச்சுட்டு இருக்கான், இன்னுமா உன் பொண்ணு படிச்சுட்டு இருக்கு, சீக்கிரம் கல்யாணம் பண்ணுறேங்க. ஓகே, பையனை சீக்கிரம் வேலைக்கு அனுப்புங்க. பையன்லாம் ரொம்ப நாள்லாம் வீட்டில் இருக்கக்கூடாதுங்க. ஓகே, அதுமாதிரி பொண்ணுலாம் ரொம்ப நாள்லாம் வீட்டில் வச்சிருக்காதீங்க, அது உங்களுக்கு பெரிய ரிஸ்க் ஆகிடுங்க. அது இந்த காலம், ஒரே வார்த்தை, இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னு சொல்லிடுவாங்க. ஓகேவா? அதனாலே பாதி பேர் யாருக்கு விருந்தோம்பல் பிடிக்குதோ இல்லையோ, டிஎன்பிஎஸ்சி படிகளுக்கு விருந்தோம்பலே பிடிக்காது. நானும் யார் வீட்டுக்கும் போகல, யாரும் என் வீட்டுக்கு வராதீடா அப்படின்ற ஒரு மனநிலையில் இருக்கும். வேலை வாங்கிட்டு நான் வரேன்டா அப்படின்ற அளவுக்கு இருக்கும். சரியா? ஓகே, ஸோ இந்த விருந்தோம்பல்ன்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிக்காத ஒரு டாப்பிக்கு, ஆனால் வேலை வாங்கிட்டு போய் ரொம்ப பிடிச்ச ஒரு டாப்பிக்காக மாறக்கூடிய டாபிக் தான் நம்ம பார்க்க போகிறோம். தமிழர்களின் பண்பாட்டு கூறுகளில் விருந்தோம்பல் முதன்மையானது. தமிழுடைய பண்பாடுல பார்த்தீங்கன்னா விருந்தோம்பலுக்கு முதன்மையான பங்கு கொடுக்குறாங்க. தமக்கு இல்லாவிட்டாலும் இருப்பதை விருந்தினருக்கு தந்து மகிழ்ந்த நிகழ்வுகளை தமிழ் இலக்கியங்கள் பேசுகின்றன. ஓகேவா? அதில் கடையேழு வள்ளல்கள் உருவான பாரியுடைய புதல்வியர்கள், சரியா, இல்லாத ஒரு விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க. ஓகேவா? அதாவது இருக்கிற எப்படி சொல்கிறது, இல்லாத ஒன்றுமே இல்லை. ஓகேவா? நம்மக்கிட்ட இல்லைனாலும் இருக்கிறத எப்படி கொடுக்கணுன்ற ஒரு விஷயத்தை பற்றி பாரியோட மகளிர் பார்த்தீங்கன்னா விரிவாக சொல்லியிருப்பாங்க. பழமொழி 400லேருந்து ஒரு பாடல் தான் அவங்க கொடுத்துருக்காங்க. நம்ம இதை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நூல்வெளி பார்க்கும்போது பழமொழி 400, இந்த நூலுடைய ஆசிரியர் அப்படின்னா முன்றுரை அரையனார். பழமொழி 400 ஆசிரியர் முன்றுரை அரையனார். இவர் கிபி 4ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர். ஓகே, பழமொழி 400 4ஆம் நூற்றாண்டு நான் வச்சுக்கோங்க. ஓகே, 400 4ஆம் நூற்றாண்டு. ஓகேவா? பழமொழி 400 நூலில் கடல் வாழ்த்து பாடல் மூலம் இவர் சமண சமயத்தை சார்ந்தவர் என தெரிய வருகிறது. ஓகேவா? பழமொழி 400ல் இவர் கடல் வாழ்த்து பாடியிருக்காரு. அப்போ கடல் வாழ்த்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு கடவுளை வாழ்த்தி பாடியிருப்பாங்க. இவர் சமண மதத்தை பற்றி பாடும்போது இவர் ஒரு சமண மதத்தை சார்ந்தவர் அப்படின்ற ஒரு தகவல் நமக்கு தெரிய வருது. ஓகேவா? பழமொழி 400 15 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. சரிங்களா? பழமொழி 400 15 கீழ்கணக்கு நம்ம பார்த்தோம் ஆல்ரெடி. இது 400 பாடல்களை கொண்டது. எத்தனை பாடல்கள்? 400 பாடல்களை கொண்டதான் பழமொழி 400 இருக்கும். சரியா? ஒவ்வொரு பாடலின் இறுதியிலும் ஒரு பழமொழி இடம்பெற்றிருப்பதால்
இது பழமொழி 400 என்னும் பெயர் பெற்றது. ஓகேவா? அது ஒவ்வொரு பாடல் ஒரு பாடல் இருக்கு அப்படின்னா அந்த பாடலுடைய கடைசி மேக்ஸிமம் என்னவா இருக்கும் அப்படின்னா பழமொழியா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இப்போ நம்ம வந்து பாடலை வந்து பார்க்கலாம். மாறி ஒன்று இன்றி வரந்திருந்த காலத்தும் பாரி மடமகள் பான்மகருக்கு நீர் உலையுள் பொன் திறந்து கொண்டு புகவா நல்கினால் ஒன்றாகும் ஒன்றிலோ இல். ஓகேவா? இது மாறி ஒன்று இன்றி வரந்திருந்த காலத்தும், மாறி ஒன்றுனா மழை, ஒரு மழை கூட பெய்யாம வறண்டிருந்த காலத்துல கூட பார்த்தீங்கன்னா பாரி மடமகள், அதாவது பாருடைய மகள்கள், இளமகள் அப்படின்னு சொல்லுவாங்க. பான்மகருக்குன்னா புலவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீர் உலையுள் பொன் திறந்து கொண்டு. ஓகேவா? அதாவது வீட்டில் எதுவுமே கிடையாது, மழை காலம் போது என்னதான் ராஜாவாக இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் இருக்கும். ஸோ அவங்க வீட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாட்டுக்குன்னு ஒன்றும் இல்லை அப்படின்னும் போது இல்லைன்றதை சொல்ல முடியாது இல்லை. அதுவும் வந்து பாரி அப்படின்னும் போது வள்ளலுடைய மகள்களை வந்து எப்படி சொல்லிட்டாங்க, அப்போ வந்து அது பாரிக்கே ஒரு அசிங்கத்தை தரக்கூடிய விஷயம் தானே. ஸோ அப்போ எதுவுமே இல்லை. இப்போ நம்மளால என்ன பண்ணுவோம், ஒரு பிச்சைக்காரனா வந்து என்னன்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லை போ அப்படின்னு நம்ம அமுச்சு விட்ருவோம். ஓகேவா? தர முடியாது போ, ஓடி போயிடு அப்படின்னு சொல்லுவோம், நம்ம விரட்டி விட்டுருவோம். சரியா? ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க பாருங்க, எதுவுமே இல்லை நம்ம சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு பொண்ணானது தங்கம் இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த தங்க ஆபரணங்களை வந்து உலையில போட்டு அதை எடுத்து போயிட்டு கொடுக்குறாங்க. ஓகே, எங்ககிட்ட இருக்குது இதுதான், ஓகேவா, இதுதான் நாங்கள் கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா இருக்கிறத கூட கொடுக்குறாங்க. சரி, அவங்க கேட்டது இல்லைனாலும் தம்மிடம் இருப்பதை கொடுப்பது தான் வந்து பார்த்தோன்னா இங்க சொல்றாங்க. அந்த வள்ளல் தன்மையை குறிப்பிடுறாங்க. அவதான் ஒன்றாகும் ஒன்றிலோ இல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தை வருது. ஓகேவா? எதுவுமே இல்லாத வீடுன்னு ஒரு வீடு இல்லை. ஒரு வீடுனா கண்டிப்பா ஏதாவது ஒரு பொருள் இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ எதுவுமே இல்லை நம்ம சொல்ல முடியாது, அது தப்பான விஷயம். ஏன்னா ஒருத்தர் வந்து யாசகம் வந்து கேட்கறாங்கன்னா நம்ம கிட்ட இருக்கிறத கொடுக்கணும், அதான் வந்து பண்பாடு. ஓகேவா? எதுவுமே இல்லை நம்ம சொல்ல முடியாது, ஏன்னா எதுவுமே இல்லாத வீடு எதுவுமே கிடையாது. கண்டிப்பா எதனா ஒரு வீடுனா என்ன இருக்கும், எதுவுமே இல்லாத வீடே கிடையாது. சரியா? ஸோ அதான் சொல்றாங்க. இதில் இருக்கக்கூடிய பழமொழி என்ன அப்படின்னா ஒன்றாகும் ஒன்றிலோ இல். இது கேட்கலாம், வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? இப்போ நம்ம சொல்லும் பொருள் அப்படின்னும் போது மாறி அப்படின்னா மழை, வறந்திருந்த அப்படின்னா வறண்டிருந்த வறட்சி, புகவா அப்படின்னா உணவு. இது ரொம்ப முக்கியமானதுமா ஞாபகம் வச்சுங்க. புகவா அப்படின்னா உணவு, மடமகள்னா இளமகள், இதுவும் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? நல்கினால் அப்படின்னா கொடுத்தால், நல்குதுன்னா வழங்குதல் அல்லது கொடுத்தல் அர்த்தம். முன்றில் அப்படின்னா வீட்டின் முன்னிடம், இதுவும் முக்கியமானது. வீட்டின் முன்னிடம் தான் வந்து முன்றில் சொல்லுவோம். திண்ணை இங்கு வீட்டை குறிக்கிறது. சரி, இங்க என்ன சொன்னாங்க, வீட்டை குறிக்கக்கூடிய விஷயம் தான் அது முன்றில் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. ஓகேவா? பாடலின் பொருள் அப்படின்னும் போது மழையின்றி வறட்சி நிலவிய காலத்தில் பாரி மகளிரான அங்கவை சங்கவை, பாருடைய பெண்களான அங்கவை சங்கவை ஆகியோரின் பாணர்கள் இறந்து நின்றனர். பாரி மகளிர் உலை நீரில் பொன் இட்டு அவர்களுக்கு தந்தனர். அதனால் பொருள் ஏதும் இல்லாத வீடு எதுவும் இல்லை என்பதை அறியலாம். அது எந்த பொருளுமே இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு வீடே கிடையாது அப்படின்றத சொல்றாங்க. இப்பாடல் இடம்பெற்றுள்ள பழமொழி ஒன்றாகும் ஒன்றிலோ இல். ஓகேவா? அப்படின்னா என்ன அர்த்தத்தை தெரிஞ்சுங்க. ஒன்றுமில்லாத வீடு எதுவும் இல்லை, ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு வீடே கிடையாதான். அது ஒண்ணுமே இல்லை, அது வீடே கிடையாதுன்றாங்க. சரியா? ஞாபகம் வச்சுங்க, இது வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்தது, மரம் வளர்த்தால் டேஷ் பெறலாம், மழை பெறலாம். மழைக்கு என்னது தூய தமிழ்ல மாறி. நீருலையில் எனும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வந்து பார்த்தீங்கன்னா நீர் குட்டல் உலையில். அப்போ நீர் குட்டல் உலையில். மாறி குட்டல் ஒன்று என்பதனை சேர்த்து எழுத கிடைப்பது மாறி ஒன்று. ஓகே, மாறி ஒன்றுன்னு வரும். அப்ப இதுதான். அடுத்து நம்ம பார்க்க போறது ரெண்டாவது இயல்ல வந்து வயலும் வாழ்வும் அப்படின்ற ஒரு டாபிக்கை வந்து பார்க்க போறோம். உலகில் பல வகையான தொழில்கள் நடைபெறுகின்றன. அவற்றுள் பசி தீர்க்கும் தொழிலாகிய உழவு தொழில் முதன்மையானது. என்னதான் வந்து உலகத்துல வந்து 1000 தொழில்கள் இருந்தாலும் அதில் வந்து நம்ம வந்து மனிதனுடைய அடிப்படை தேவைகளை 3ஆன உணவு, உடை, இருப்பிடத்துல முதல் தேவையான உணவு உற்பத்தி செய்யக்கூடிய உழவு தொழில் தான் வந்து முதன்மையான தொழில் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. ஓகேவா? அந்த உழவு தொழிலை பற்றின ஒரு நாட்டுப்புற பாடம் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. பாடம் அந்தளவுக்கு முக்கியமானது இல்லை அப்படின்னாலும் நம்ம கண்டிப்பாக வந்து நூல் குறிப்பு, அந்த பாடுடைய பொருள் நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். சொல்லும் பொருளும் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க அந்த உழவு செய்கிறத பற்றியும், அப்புறம் உழவு செய்து அறுவடை செய்யக்கூடியது, அறுவடை செய்து அந்த என்ன சொல்லுவாங்க, இந்த கதிர் பிரிப்பாங்கல்ல, கதிர் அறுத்துன்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நெல்லுலேருந்து பார்த்தீங்கன்னா அரிசியை பிரிக்கிறது, சரி, அதை பற்றிலாம் வந்து சொல்லியிருப்பாங்க. இது வந்து ஒரு நாட்டுப்புற படம்லாம் வந்து இந்த பெண்கள்லாம் வந்து நாற்று நடும்போதெல்லாம் சும்மா இருக்கும்போது வந்து இப்போலாம் வந்து என்ன பண்ணுறாங்க, எதிர்நீச்சல் சீரியல் எப்படி இன்னைக்கு கதை என்ன போச்சு தெரியுமாடி,
அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது அப்புறம் வேற என்ன சீரியல் இருக்கு, சுந்தரி கலெக்ட் ஆயிட்டா பாத்தியா, நான் தான் சொன்னேன்ல நீ ஆக மாட்டான்னு சொன்ன, நான் ஆயிட்டான்னு சொல்றேன் பாத்தியா, சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சுந்தரி கலெக்ட் ஆயிட்டா பாத்தியா அப்படின்னு இப்பெல்லாம் வந்து நாடகத்தை பத்தி பேசிருக்காங்க. ஸோ அப்பெல்லாம் வந்து நாடகன்ற கான்செப்டே கிடையாது. அப்போ என்னன்னா ஏன்னா ஒருத்தர் பாட்டு பாட சொல்லுவாங்க, ஓகேவா, அந்த கேங்க்லயுமே வந்து ஒரு பக்கமான சிங்கர் ஒருத்தங்க இருப்பாங்க, அவங்க தான் பாடுவாங்க எல்லா பாட்டுமே, ஒரு சில டோன் எடுத்து கொடுப்பாங்க. இன்னைக்கு எதை பத்தி பாடுறோம் அப்படின்னும் போது இதை பத்தி பாடுறேன் அப்படின்னா உடனே அவங்க அதை பாட ஆரம்பிப்பாங்க. அந்த மாதிரி வந்து வாய்மொழியா உருவாகக்கூடிய இலக்கியங்கள் தான் வாய்மொழி இலக்கியம்னு சொல்லக்கூடிய நாட்டுப்புற இலக்கியங்கள். ஒவ்வொரு நாட்டுல அதை பாடக்கூடிய அந்த பாடலுக்கு ஏற்றாம என்ன பண்ணுவாங்க, அந்த இயற்கையை வச்சு அவங்க பார்க்கறதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா வாயில வரத்தெல்லாம் பாடுவாங்க, அது ஒரு பாடலா மாறிடும், அது ஒரு கோரஸ் போட்டுருவாங்க, முடிஞ்சு போச்சு. சரியா, இங்க பாருங்க, ஓடையெல்லாம் தாண்டி போய் ஏலேலங்கடி ஏலேலோ, ஒன்றரை குழி நிலவும் பார்த்து ஏலேலங்கடி ஏலேலோ, சீலையெல்லாம் வரிஞ்சு கட்டி ஏலேலங்கடி ஏலேலோ, சேத்துக்குள்ளே இறங்குறாங்க ஏலேலங்கடி ஏலேலோ. சரியா, இது சேலை வரிஞ்சு கட்டிட்டு சேத்துல இறங்கி நாத்து நட போறாங்கன்னு அதுதான் சொல்றாங்க. அடுத்தது, நாத்தெல்லாம் பிடுங்கலையே ஏலேலங்கடி ஏலேலோ, நண்டும் சேர்த்து பிடிக்கிறாங்க ஏலேலங்கடி ஏலேலோ, ஒரு சாணுக்கு ஒரு நாட்டுத்தான் ஏலேலங்கடி ஏலேலோ, ஓடி ஓடி நட்டோம் ஐயா ஏலேலங்கடி ஏலேலோ. அது என்ன சொல்றாங்க, நாத்தெல்லாம் பிடிங்கிட்டு அப்புறம் நாத்தை பிடிங்கிட்டு தான் அப்போ நடுவாங்க. கரெக்டுங்களா, ஃபர்ஸ்ட் வந்து அந்த விதை மாதிரி போட்டுட்டு சின்ன சின்ன நாத்தெல்லாம் வந்துடும், அந்த நாத்தை வந்து எடுத்து வச்சுட்டு அப்புறம் கட்டிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, நடுவாங்க. பார்த்தீங்கன்னா அதான் சொல்றாங்க, நாத்து பிடுங்கும் போது நண்டையும் சேர்த்து என்ன பண்ணுவாங்களாம், பிடிப்பாங்களாம், ஒரு ஜானுக்கு ஒரு நாத்துன்னு சொல்லி நடணும். ஓகே, மொத்தமா நம்மளாம் பண்ணக்கூடாது, மொத்தமா நட்டு வரக்கூடாது, ஒன்றும் நடக்கூடாது, அது ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில் நடணும். அது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தான் தெரியும். சார் ஒரு ஜானுக்கு ஒன்று அப்படின்னா அவங்க ஸ்கேல் வச்சு அளப்பாங்கன்னா ஸ்கேல்லாம் கிடையாது, அவங்க கண்ணு தான் அங்கே ஸ்கேலு, கண்ணை பார்த்து அழகாக அளந்துருவாங்க. சரியா, அப்புறம் ஓடி ஓடி நட்டோமே ஏலேலங்கடி ஏலேயோ, மடமடன்னு மடை வழியே ஏலேலங்கடி ஏலேலோ, மண்குளிர தண்ணீர் பாய ஏலேலங்கடி ஏலேலோ. அப்புறம் வந்து சாலு சாலா தாளு விட்டு ஏலேலங்கடி ஏலேலோ, நாலு நாளா வளருதம்மா ஏலேலங்கடி ஏலேலோ. ஓகே, சால்ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு அளவு, ஓகே, ஒரு சால் அப்படின்னு நம்ம சொல்ல பற்றி அந்த அளவு. மடமடன்னு வந்து பார்த்தீங்கன்னா மடையை திறந்து வந்து தண்ணி வந்து அந்த தண்ணினால என்ன ஆகுதுன்னா அந்த பயிரானது மடமடன்னு வளருதுன்னு சொல்றாங்க. அடுத்தது, மணி போல பால் பிடித்து ஏலேலங்கடி ஏலேலோ, மனதையெல்லாம் மயக்குதம்மா ஏலேலங்கடி ஏலேலோ. அப்புறம், அறுப்பறுக்க ஆளுக்கெல்லாம் ஏலேலங்கடி ஏலேலோ, ஆளு பணம் கொடுத்து வரான் ஏலேலங்கடி ஏலேலோ. சரியா, அறுப்பறுத்து எல்லா ஆளுக்கும் என்ன பண்றாங்க, காசு கொடுத்துட்டு வராங்க. சரியா, மணி போல நெல்லானது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அந்த பால், இந்த நெல்லை வந்து பார்த்தீங்கன்னா அந்த பால் வடிதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஸோ அது வந்தவொடனே என்னன்னா ஆட்டோமேட்டிக்காக அறப்பறுக்கிற நேரம் சொல்லிட்டு அறப்பறுக்க ஆரம்பிச்சுடுவாங்க. அப்படி அறப்பறுத்த உடனே என்ன பண்ணாங்க, அதுக்கு கொஞ்சம் கூலியும் கொடுத்துருவாங்க. ஓகேவா, இதிலே காட்டுறாங்க பாருங்க. ஓகேவா, ஸோ இவங்க தான் ஒருவேளை சிங்கர் வந்து இவங்களா தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகேவா, யாருன்னு பேர் தெரியல, குறிப்பிடல, பார்ப்போம். அடுத்தது, சும்மாடும் தேர்ந்தெடுத்து ஏலேலங்கடி ஏலேலோ, சுறுசுறுப்பாய் கொண்டு போனார் ஏலேலங்கடி ஏலேலோ, கிழக்கத்தி மாடெல்லாம் ஏலேலங்கடி ஏலேலோ, கீழே பார்த்து மிதிக்குதையா ஏலேலங்கடி ஏலேலோ. சும்மாடு அப்படின்னா சீமாடை நம்ம சொல்லுவோம், தலையில வந்து பார்த்தீங்கன்னா அந்த துண்டை வந்து ஒரு லாபகரமா கட்டி அதை வைக்கும். சரியா, அந்த சீமாடை வைக்கிறது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். சீமாடை நம்ம எடுத்து வச்சா அந்த வெயிட் எடுத்து வைக்கும்போது பார்த்தா டக்குன்னு சீமாடு நம்ம கரெக்டாக தலையில் வைக்கும்போது பார்த்தோன்னா அந்த சீமாடு கீழே வந்துடும். சரியா, இந்த மாதிரி நிறைய நடந்திருக்கும். யார் யாருக்கு நடந்திருக்குன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. சரியா, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே பார்த்து மிதிக்குதையா ஏலேலங்கடி ஏலேலோ. அடுத்தது வந்து, கால்படவும் கதிர் பூரா ஏலேலங்கடி ஏலேலோ, கழலதையா மணிமணியா ஏலேலங்கடி ஏலேயோ. என்ன பண்ணாங்கன்னா அந்த எத்தனை அந்த கதிரை இந்த கட்டி எத்தனை வராங்க பார்த்தீங்கன்னா அந்த கதிரை என்ன பண்ணாங்கன்னா கீழே போட்டு மிதிப்பாங்க, இல்லை வந்து ஒரு கயிறு மாதிரி கட்டி போட்டு என்ன பண்ணாங்கன்னா தலையை சுற்றி அடிப்பாங்க. அப்படி அடிக்கும் போது என்னன்னா அந்த தனியாக வந்துடும், அந்த கதிர்லேருந்து பார்த்தீங்கன்னா அந்த நெல்மணியானது தனியாக வந்துடும். அதுக்கப்புறம் அதை எடுத்துன்னு போயிட்டு மூட்டையில் கட்டி நெல்மணியில் போட்டு என்ன பண்ணணும்னா அரிசியாக மாற்றுவாங்க. அதான் சொல்கிறாங்க. ஓகேங்களா, இது யார் தொகுப்பா செய்யார் அப்படின்னா கீவா ஜெகநாதன் அவர்கள் சொன்ன ஒரு பாடல். ஓகேவா, இல்லை சொல்லும் பொருள் அப்படிங்கும் போது குழி அப்படின்னா நில அளவை பெயர். ஒரு குழி அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு நில அளவை. ஓகேவா, அப்புறம் ஜான் அப்படின்னா நீட்டர் அளவை பெயர். மணி அப்படின்னா முற்றிய நெல், மணி என்னது முற்றிய நெல். சும்மாடு அப்படின்னா பாரம் சோம்பவர்களின் தலையில் வைத்துக் கொள்ளும் துணிச்சுருள். ஓகேவா, சீலை அப்படின்னா புடவை. மடை அப்படின்னா வயலுக்கு நீர் வரும் வழி. ஓகேவா, கழலுதல் அப்படின்னா உதிர்தல். அடுத்தது என்னுடைய பொருள் வந்து நம்ம பார்த்தோன்னு சொல்லிட்டோம், படிக்க தேவையில்ல. இதில்
ஒரு ஜானுக்கு ஒரு நாற்று வீதம் நடணும். இதை மட்டும் நான் வச்சுங்க, இது மட்டும் கொஞ்சம் முக்கியமானது. ஓகேவா? அடுத்தது இதில் பாருங்க, அறுவடை செய்த நெற்கதிர்களை களத்தில் அடித்து நெல்லை பிரிப்பர். நெல் தாளில் எஞ்சி இருக்கும் நெல்மணிகளை பிரிப்பதற்காக மாடுகளை கொண்டு மிதிக்க செய்வர். இதற்கு போரடித்தல் என்று பெயர். ஓகேவா? அதாவது அறுவடை செய்த நெற்கதிர் என்ன பண்ணுவோம் அப்படின்னா களத்துல, அதாவது ஒவ்வொரு ஊர்லயும் வந்து நெற்களம் சொல்லிட்டு ஒன்று, ஒரு கிராமத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நெற்களம் சொல்லிட்டு ஒன்று உருவாக்கியிருப்பாங்க, பார்த்துப்பீங்கன்னு தெரியல, அந்த பஞ்சாயத்துல இருக்கும். அது எதுக்கு அப்படின்னா அந்த நெல் எடுத்துன்னு வந்து அதில் போட்டு அடிப்பாங்க. இப்போலாம் வந்து எடுத்துன்னு போயிட்டு இதில் போட்டோம். அங்கெல்லாம் வந்து பார்த்தோன்னா வேற என்ன காய தான் வச்சுட்டு இருக்காங்க, வேற என்ன பொருள் காய வைக்கிறது, அப்படிலாம் மாடு கட்டுறது, சரியா, இந்த மாதிரி வேலைக்கு தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சரியா? அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல என்ன பண்ண, நெல்தாள் எஞ்சி இருக்கும் நெல்மணிகளை வந்து பதிர இருக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மாடுகள் அது மேலே ஓட விடுவாங்க, நடக்க விடுவாங்க. சரியா? அப்படி நடந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த நெல் வந்து பிரியுண்டான். இதுக்கு பேர் என்ன, போரடித்தல் அப்படின்னு பேர். ஓகேவா? மாடு கட்டி போரடித்தால் மாளாது செந்நெல் என்று ஆணை கட்டி போரடிக்கும் அழகான தென்மதுரை. ஓகேவா? இது அழகா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரஜினி முருகன் படத்துல வந்து இந்த ஒரு டைலாக் வந்து பரோட்டா சூரி சொல்லியிருப்பார், நீங்க கவனிச்சலான்னு தெரியல. அதாவது அந்த பானையை உடைக்கிறதுக்கு வந்து யாருமே இல்லைன்னும் போது பார்த்தீங்கன்னா ஆணை கட்டி போரடித்த மதுரையில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அந்த இது அடிக்க முடியல, அந்த உரி அடிக்க முடியலன்னு சொல்லிட்டு கேட்குற மாதிரி ஒரு லைன் வரும். உண்மையை நல்லா இருக்கும். சரி, அதில் சொன்ன ஆணை கட்டி போரடிக்க அப்படின்னா யானையே என்ன பண்ணாங்களாம், கட்டி அந்த போரடித்த நெல்லை பிரிக்கிறதுக்கு வந்து யானையை கட்டி நடக்க விட்டாங்களாம். சரியா? அதான் அந்த அளவுக்கு சொல்றாங்க. இது ஒரு நாட்டுப்புற பாடல். ஓகேவா? அடுத்ததுமா நூல்வெளின்னு பார்க்கும்போது நாட்டுப்புறங்களில் உழைக்கும் மக்கள் தங்கள் களைப்பு தெரியாமல் இருப்பதற்காக பாடும் பாடலை நாட்டுப்புற பாடல் எனப்படுகிறது. இதனை வாய்மொழி இலக்கியம் என்றும் வழங்குவர். என்ன சொன்னாங்க, வாய்மொழி இலக்கியம் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. பல்வேறு தொழில்கள் குறித்த நாட்டுப்புற பாடல்களை மலையருவி என்னும் நூலில் கீவா ஜெகநாதன் தொகுத்துள்ளார். பல்வேறு தொழில்கள் குறித்த நாட்டுப்புற பாடல்களை மலையருவி அப்படின்ற ஒரு நூல் என்ன பண்ணிருக்காரு, கீவா ஜெகநாதன் தொகுத்து வழங்கியிருக்காரு. சரியா? இந்த ஒரு பாடல் வந்து பார்த்தீங்கன்னா உழவு தொழிலை பற்றின பாடல். சரிங்களா? அவ்வளோதான் முக்கியமானது. உழவர் சேற்று வயலில் டேஷ் நடுவர் அப்படின்னா என்ன நடுவாங்க, மரத்தெல்லாம் நட மாட்டாங்க, நாட்டு நடுவாங்க. வயலில் விளைந்து முற்றிய நெற்பயிர்களை என்ன பண்ணாங்க, அறுவடை செய்வாங்க. தேர்ந்தெடுத்து அப்படின்னா தேர்ந்து கூட்டல் எடுத்து, தேர்ந்து கூட்டல் எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு ஆப்ஷன். ஓடை கூட்டல் எல்லாம் அப்படின்னா ஓடை எல்லாம், இதான் கரெக்ட். அடுத்தது நாற்று அப்படின்னா நாற்று நடுதல், நீர் பாய்ச்சுதல், கதிர் அறுத்தல், களை பறித்தல். ஓகேங்களா? 4 ஆப்ஷன் முடிஞ்சு. அடுத்தது திக்கெல்லாம் திகழும் திருநெல்வேலி. ஓகேவா? ஸோ திக்கெல்லாம் திகழும் திருநெல்வேலினா திருநெல்வேலிய சிறப்பை பற்றி பார்க்க போகிறோம். இது நம்ம சிலபஸில் ஊரும் பேரும் அப்படின்ற ஒரு டாப்பிக்கில் கவர் ஆகக்கூடியது. இது வந்து இது வரைக்கும் 2-3 கேள்விகள் வந்து டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க அப்படின்னும் போது ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக வந்து வரக்கூடிய குரூப் 4 குரூப் 2 தேர்வுகளில் இதுலேருந்து ஒரு வினாவை நம்ம கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். ரொம்ப ஒரு முக்கியமான டாபிக் தான் அது. சரிங்களா? ஸோ திக்கெல்லாம் புகழும் திருநெல்வேலி டாப்பிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியுடைய வரலாறை பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ முழுக்க திருநெல்வேலியில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன சிறப்புகள்லாம் இருக்குது, என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது, யார் யாரெல்லாம் வாழ்ந்திருக்காங்க, வாழ்ந்த புலவர்களை பற்றின விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து அழகாக சொல்லியிருப்பாங்க. ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பாடம் தான். என்ன அப்படின்னா அன்பு நண்பன் எழிலனுக்கு அப்படின்ற ஒரு நண்பன் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு நண்பனுக்கு ஒரு கடிதம் எழுதுற மாதிரி இந்த மாதிரி திருநெல்வேலியுடைய சிறப்பை பற்றி சொல்லி நீயும் வந்து திருநெல்வேலியை பார்க்கவா, இவ்வளோ விஷயம் திருநெல்வேலியில் இருக்குது, நீ வந்தால் நான் உனக்கு இதெல்லாம் சுற்றி காட்டுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு கடிதம். இப்போ தான் நம்ம என்ன பண்ணுறோம், எல்லாமே வாட்ஸ்அப்லேயே பேசிக்கிறோம். ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி நம்ம என்னதான் வந்து நெருக்கமாக கொண்டு போனாலும் நம்ம வந்து விலகி தான் போயிட்டுருக்கோம். சரியா? டெக்னாலஜிலாம் எல்லாமே எதுவுமே இல்லாத போதே நம்ம வந்து ஒன்றிணைந்து இருந்தோம். இப்போ டெக்னாலஜி வர என்ன ஆச்சுன்னா நமக்கு என்ன இடைவெளி வந்து அதிகமாகிட்டே போகுது. சரியா? இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டாக இருக்கிறத விட தனிமையாக இருக்க தான் விரும்புகிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா காலத்துடைய ஒரு கட்டாயமான தெரியல, சாபமானது தெரியல. இது நம்ம ஒரு வகையில் நல்லதுன்னு பார்த்தோன்னா ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கெட்டதாக தான் நமக்கு இருக்கும். ஒரு வகையில் நல்லதுன்னா பல வகையில் கெட்டது தான் வருது. சரியா? அதை உணரும் போது அந்த வாழ்க்கைன்றது நம்மகிட்ட இல்லாமல் போயிடுது. ஸோ நமக்கு பிரைவேசின்றது ஓகே தான், ஆனால் ஒரு சில நேரங்களில் வந்து நம்ம கூட்டாக இருக்கும்போது தான் நமக்கு பலம். ஓகேவா? ஒற்றுமையே வலிமை அப்படின்றது தான் உண்மையான விஷயம். ஸோ எதையுமே நம்ம வந்து ஒற்றுமையாக இருந்து யோசித்தோம் அப்படின்னா நமக்கு அதுக்குண்டான பலன் கண்டிப்பாக கிடைக்கும். சரிங்களா? ஓகேவா? சரிம்மா. ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். திருநெல்வேலி தமிழகத்தின் பழமையான நகரங்கள் ஒன்று. ஓகேவா? பழந்தமிழகத்தை சேர சோழ பாண்டியர் என்னும் மூவேந்தர்கள் ஆண்டு வந்தனர். பழந்தமிழகத்தை யார் ஆனாங்க, சேர சோழ பாண்டியர் மூவேந்தர்கள் ஆண்டு வந்திருக்காங்க.
ஓகே, அது நமக்கு தெரியும். அவர்களுள் பாண்டியர்களின் தலைநகரமாக மதுரை விளங்கியது. சரியா, அந்த 3 பேர்ல பாண்டியருடைய தலைமை எது வந்து இருக்கு, மதுரை வந்து விளங்கி இருக்கு. அவர்களது 2வது தலைநகரமாக திருநெல்வேலி இருக்கு. ஸோ பாண்டியர்களுடைய முதன்மை தலைநகரம் எதுன்னு கேட்டா மதுரை, 2வது வந்து திருநெல்வேலி, அது கீழே இருக்கக்கூடிய திருநெல்வேலி 2வது தலைநகரமா இருந்திருக்கு. ஃபர்ஸ்ட் கேபிட்டல் வந்து மதுரை, 2வது கேபிட்டல் திருநெல்வேலி. யாருக்கு, பாண்டியர்களுக்கு. இந்நகரை சுற்றி நெல் வயல்கள் வேலி போல் அமைந்திருந்ததால் திருநெல்வேலி என பெயர் பெற்றது. இந்நகரை சுற்றி நெல்வேலி அமைந்திருந்தது, அதாவது நெல்வேலி திருநெல்வேலி, திருண்ட சிறப்போட திருநெல்வேலி என்ற பெயர் வந்திருக்குன்னு சொல்றாங்க. தற்போது நெல்லை என்று மறியுள்ளது. திருச்சிராப்பள்ளி திருச்சி, கோயம்புத்தூர் கோவை, திருநெல்வேலி நெல்லை இப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பேருமே என்ன இருக்கு, மருவி இருக்குன்னு சொல்றாங்க. திக்கெல்லாம் புகழுறும் திருநெல்வேலி என்று திருஞான சம்பந்தரும், சமயக்குறவர் நால்வர்ல திக்கெல்லாம் புகழுறும் திருநெல்வேலி என்று திருஞான சம்பந்தரும், தன்பொருணை புனல்நாடு என்று சேக்கிழாரும் திருநெல்வேலியின் சிறப்பை போற்றியுள்ளனர். ஓகேவா, இது ரெண்டுமே ரொம்ப முக்கியமானது. இந்த வரியை கேட்கலாம் பாருங்க. முற்காலத்தில் திருநெல்வேலிக்கு வேணுவனம் எனும் பெயர் இருந்துள்ளது. மூங்கில் காடு என்பது அதன் பொருளாகும். மூங்கில் நெல் மிகுதியாக விளைந்தமையால் அப்பகுதிக்கு நெல்வேலி என்னும் பெயர் ஏற்பட்டிருக்கலாம் எனவும் கருதப்படுகிறது. ஓகேவா, அது திருநெல்வேலிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேணுவனம் அப்படின்ற ஒரு பேரும் இருக்கு. அதுக்கு வந்து மூங்கில் காடுன்ற ஒரு அர்த்தம் இருக்கு. மூங்கில் நெல் மிகுதியாக விளைந்தமையால் நெல்வேலி அப்படின்ற பெயர் தான் திரு என்ற அடைமொழியோட திருநெல்வேலி அழைக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா, அப்ப என்னன்னா நெல் வயல்கள் வேலி போல் அமைந்திருந்தா நெல்வேலி, இன்னொன்னு வேணுவனம் மூங்கில் நெல் இருந்ததுனால. ஓகே, 2 அர்த்தம் இருக்கு, நான் வச்சுங்க. திருநெல்வேலி மாவட்டம் மலைவளம் மிகுந்த பகுதியாகும். இப்பகுதியில் சிறப்புமிக்க மலையாகிய பொதிகை மலை இலக்கியங்களில் பாராட்டப்பட்டுள்ளது. ஓகேவா, திருநெல்வேலி மாவட்டம் வந்து பார்த்தீங்கன்னா மலையில் மிகுந்த பகுதி. இப்பகுதியில் சிறப்புமிக்க மலையாகிய பொதிகை மலையை பத்தி வந்து இலக்கியங்கள் சொல்லியிருக்காங்க பாருங்க. பொதியிலாயினும் இமயமாயினும் 17 அறியா பழங்குடி என்று இளங்கோவடிகள், யாரு, இளங்கோவடிகள் தான் பொதிகை மலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா முதலிடத்தை கொடுத்து பாராட்டுகிறார். இமயமலையை காட்டிலும் பொதிகை மலையை சிறந்ததுன்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, பொதிகை மலைக்கு சிறப்பு சொல்றார். யாரு, இளங்கோவடிகள். ஓகேவா, அதில் பாருங்க. இலக்கியங்களில் திரிகூட மலை என வழங்கப்படும் குற்றால மலை புகழ்பெற்ற சுற்றுலா இடமாக திகழ்கிறது. சரியா, இந்த இலக்கியத்தை சொல்லக்கூடிய திரிகூட மலைன்றது எதை குறிப்பிடுது, குற்றால மலையை தான் அந்த திரிகூட மலைன்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. அதையுமே தெரிஞ்சுங்க. ஓகேவா, வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சும், மந்தி சிந்தும் கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும் என்று குற்றால மலைவளத்தை திரிகூட ராசப்ப கவிராயர் தம் குற்றால குறவஞ்சி எனும் பாடலில் பாடியுள்ளார். இது வெரி இம்பார்ட்டன்ட் வரிகள். ஓகே, வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சும், மந்தி சிந்தும் கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும். வானரங்கள்லாம் இங்க யார் அப்படின்னா குரங்கு, ஆண் குரங்கு. ஆண் குரங்கு என்ன பண்ணும் அப்படின்னா கனிகள்லாம் வந்து கொண்டு வந்து பெண் குரங்குக்கு கொடுக்குமா. ஓகேவா, அந்த பெண் குரங்குகளை வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு மீதி போற அதான் கொஞ்சம் மந்தி சிந்தும் கனிகளுக்கு, சாப்பிட்டு சிந்தக்கூடிய அந்த கனிகளுக்கு வான்கவிலாம் தேவர்கள்லாம் வந்து கெஞ்சி நிற்பாங்களாம். ஸோ அப்போ தேவர்களும் ரொம்ப உயரமானதான் வந்து அந்த இதுன்றதை சொல்றாங்க. எது, அந்த குற்றால மலை ரொம்ப உயரமானதுன்றதை குறிப்பிடுறாங்க. இது வந்து திரிகூட ராசப்ப கவிராயர் திருக்குற்றால குறவஞ்சி அப்படின்ற ஒரு நூலில் குறிப்பிட்டிருப்பாரு. திருநெல்வேலி பகுதியை வளம் செழிக்க செய்யும் ஆறு தாமிரபரணி. திருநெல்வேலி வந்து வளமா இருக்கு அப்படின்னா ஒரு நாடோ ஒரு இடமோ வந்து வளம் அடைனாங்கன்னா கண்டிப்பா நீர்நிலை அங்க இருந்தாதான் அது வளமானு சொல்லலாம். அப்ப திருநெல்வேலிக்கு வந்து சிறப்பு சேர்ப்பது வந்து தாமிரபரணி ஆறு தான். இதனை தன்பொருணை நதி என்றும் முன்னர் அழைத்தனர். முன்காலத்துல, இப்ப தாமிரபரணி சொல்றாங்க, முற்காலத்துல தன்பொருணை அப்படின்னு சொல்லி அழைச்சாங்க. இது பச்சை ஆறு, மணிமுத்தாறு, சிற்றாறு, காரையாறு, சேர்வலாறு, கடனா நதி என பல கிளையாறுகளை பிரித்து திருநெல்வேலி நீர்வளம் மிக்கதாக மாற்றுகிறது. ஸோ கிளையாறு அப்படின்னா இப்போ ஒரு மெயின் ஆறு போகுதுன்னா அதை சுற்றி இப்போ அதுல இருந்து பிரியக்கூடிய ஆறுகள் தான் கிளையாறுகள். சரியா, துணையாறுகள்னா இப்போ மெயினான ஒரு நதி இருக்கும், அதோட வந்து ஜாயிண்ட் ஆகிறது துணையாறுகள். சரியா, துணையாறுனா என்ன, கிளையாறுனதை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுங்க. கிளையாறு என்பது பெரிய நதியிலிருந்து பிரியக்கூடியது வந்து கிளையாறுகள். துணையாறு என்பது பெரிய நதியோடு ஒன்றாக வந்து இணையக்கூடிய ஆறுகள் துணையாறுகள் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுவாங்க. ஓகேங்க, கிளையாறுலாம் கொடுத்துறாங்க. இந்த பச்சையாறு, மணிமுத்தாறு, சிற்றாறு, காரையாறு, சேர்வலாறு, கடனா நதி. ஓகேவா, அடுத்தது திருநெல்வேலி மாவட்ட பொருளாதாரத்தில் முதன்மையான பங்கு வகிப்பது உழவு தொழில். ஓகே, நிறைய ஆறுகள் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து முப்போகம் விளைவிப்பாங்கன்றதுனால என்ன பண்ணுறாங்க, அதுவும் இல்லாமல் வந்து தாமிரபரணி வந்து ஒரு வற்றாத நதி நம்ம சொல்லலாம். ஓகேவா, தாமிரபரணி ஆற்றின் மூலம் இங்கு உழவு தொழில் நடைபெறுகிறது. இங்கு குளத்து பாசனமும் கிணற்று பாசனமும் கூட பயன்பட்டுள்ளது. என்னதான் ஆற்றுல தண்ணி வந்தாலும் குளத்து பாசனமும் இருக்கு,
கிணற்று பாசனம் இருக்கின்றதுனால இங்க வந்து தண்ணிக்கு பஞ்சம் இல்லைன்றதுனால உழவு தொழில் செழிப்பா விளங்குதுன்னு சொல்றாங்க. இரு பருவங்களில் நெல் பயிரிடப்படுகின்றன. 2 பருவத்துல என்ன பண்றாங்க, நெல் பயிரிடறாங்களாம். ஓகேவா. மானாவாரி பயிர்களாக சிறுதானியங்கள், எண்ணெய் வித்துக்கள், காய்கனிகள், பருத்தி, பயிர் வகைகள் போன்றவை பயிரிடப்படுகின்றன. சரி, இரு பருவம் விளைவிக்கிறாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மானாவாரி பயிர்கள் அது தண்ணி இல்லாத காலத்துல வந்து பார்த்தீங்கன்னா பயிர் வகைகள், பருத்தி போன்ற விஷயங்களும் பயிரிடுறாங்க. ராதாபுரம், நாங்குநேரி, அம்பாசமுத்திரம், தென்காசி போன்ற பகுதிகளில் பெருமளவில் வாழை பயிரிடப்படுகின்றன. சரியா, இங்கிலாந்து வாழை பயிரிடுறாங்க. இங்க ராதாபுரம், நாங்குநேரி, அம்பாசமுத்திரம், தென்காசி. இங்கே விளையும் வாழைத்தார்கள் தமிழ்நாடு மட்டுமின்றி கர்நாடகா, கேரளா போன்ற பிற மாநிலங்களுக்கும் அனுப்பப்படுகின்றன. ஓகேவா. இங்கே விளையும் வாழைத்தார்கள் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மட்டுமின்றி கர்நாடகா, கேரளா போன்ற பகுதியிலும் என்ன பண்றாங்க, அனுப்புகிறாங்க. நெல்லிக்காய் உற்பத்தியில் தமிழகத்தில் நெல்லை மாவட்டம் முதலிடம் வைக்கிறது. நெல்லிக்காய் உற்பத்தியில் நெல்லை மாவட்டம் வச்சுக்க. நெல்லிக்காய், நெல்லை ரெண்டுமே ஷார்ட்கட் பண்ணுங்க. நெல்லிக்காய், நெல்லை. ஓகே, நெல்லிக்காயில நெல்லை தான் ஃபர்ஸ்ட். கடலோரம் மற்றும் உள்நாட்டு மீன்பிடி தொழிலும் இம்மாவட்டத்தில் சிறப்பாக நடைபெறுகிறது. கடலோரம் மற்றும் உள்நாட்டு மீன்பிடியிலும் நெல்லை மாவட்டம் சிறந்து விளங்குன்னு சொல்றாங்க. அடுத்தது, திருநெல்வேலிக்கு அருகில் உள்ள ஆதிச்சநல்லூர் என்னும் இடத்தின் நிகழ்த்தப்பட்ட அகழாய்வில் இறந்தவர்களின் உடல்களை புதைக்க பழந்தமிழர்கள் பயன்படுத்திய முதுமக்கள் தாழிகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. மேலும் தமிழரின் தொன்மைக்கும் நாகரிக சிறப்புக்கும் சான்றாக விளங்கும் தொல்பொருள் இங்கு கிடைத்துள்ளன. இவ்வூர் தற்போது தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ளது. ஏன்னா திருநெல்வேலியிலிருந்து பிரிந்த ஒரு மாவட்டம் தான் தூத்துக்குடி மாவட்டம். சரியா. ஸோ தூத்துக்குடின்றது பார்த்தீங்கன்னா பழைய திருநெல்வேலி நம்ம சொல்லலாம். ஓகே, அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா ஆதிச்சநல்லூர் அப்படின்றது திருநெல்வேலிக்கு பக்கத்தில் கூடிய ஊர் தான் இப்போ தூத்துக்குடியா இருக்கு. இதில் வந்து நிறைய முதுமக்கள் தாழிகள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்கன்றத சொல்றாங்க. ஓகே, அப்போ பழங்காலத்திலேருந்து இந்த நகரம் இருக்குன்றதும் ஒரு சிறப்பான விஷயம் குறிப்பிடுறாங்க. சரிங்களா. ஓகே, அடுத்தது, தாமிரபரணி கடலோடு கலக்கும் இடத்தில் கொர்க்கை என்னும் துறைமுகம் இருந்தது. இங்கு முத்து குளித்தல் சிறப்பாக நடைபெற்றதாக தமிழ் இலக்கியங்கள் கூறுகின்றன. கொர்க்கையில் விளைந்த பாண்டிய நாட்டு முத்து உலக புகழ்பெற்றதாக விளங்கியது. சரியா. தாமிரபரணி கடலை கலக்கக்கூடிய அந்த முகத்துவாரத்துல வந்து இருந்த ஒரு துறைமுகம் தான் என்ன, கொர்க்கை. ஓகே, இது சங்காலத்தில் இருந்திருக்கு. பாண்டியருடைய மிக முக்கியமான துறைமுகமா வந்து கொர்க்கை தான் இருந்திருக்கு. பாண்டியர்கள் வந்து முத்துக்கு பெயர் பெற்றவங்க. அந்த முத்துக்கள் இருந்த துறைமுகம் வந்து பார்த்தீங்கன்னா கொர்க்கை துறைமுகம் தான். அதை பத்தி சொன்னாங்க பாருங்க. முத்துப்படு பரப்பிற்கு கொர்க்கை முண்டுரை, அதே மாதிரி கொர்க்கையில் பெருந்துறை முத்து அப்படின்னு சொல்லிட்டு அகனானோரும், முத்துப்படு பரப்பிற்கு கொர்க்கை முண்டுரைன்றது நற்றினையும் கொர்க்கை முத்தை பத்தி சொல்லுது. சரியா, ஞாபகம் வச்சுங்க. இன்று சங்க இலக்கியங்கள் கொர்க்கையின் முத்துக்களை கூறுகின்றன. கிரேக்க ரோமாபுரி நாடுகளில் சேர்ந்தவர்களான யவனர்கள். சரியா, கிரேக்கர்கள் ரோமாபுரியை சார்ந்த யவனர்கள், இவங்க தான் யவனர்கள் சொல்லுவாங்க, முத்துக்களை விரும்பி வாங்கி சென்றதை சொல்றாங்க. அடுத்தது, பொருணை எனப்படும் தாமிரபரணி ஆற்றின் கரையில் அமைந்துள்ள நெல்லை மாநகரின் அமைப்பு சிறப்பானது. நகரின் நடுவே நெல்லையப்பர் திருக்கோயில் அமைந்துள்ளது. சரியா, அங்க நெல்லையப்பர் கோயில் ரொம்ப முக்கியமானது. அது இந்த நகரத்தோட நடுவில் அமைந்திருக்கு. கோவிலை சுற்றி 4 பக்கங்களிலும் மாட வீதிகள் அமைந்துள்ளன. அவற்றை சுற்றி தேரோடும் வீதிகள் அழகுற அமைந்துள்ளன. இங்கு திங்கள் தோறும் திருவிழா நடைபெறும். திங்கள்னா மாதந்தோறும். சரியா. திங்கள் நாள் விழா மல்க திருநெல்வேலியுரை செல்வர் தாமே என திருஞான சம்பந்தர் பாடல் பாடியுள்ளார். சரியா. திங்கள் நாள் விழா மல்கு திருநெல்வேலியுரை செல்வர் தாமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாசமும் வந்து திருவிழா நடக்கின்றத திருஞான சம்பந்தர் சொல்லியிருக்காரு. ஓகே, திக்கெல்லாம் புகழும் திருநெல்வேலி சொன்னதும் திருஞான சம்பந்தர் தான். இந்த பாடலும் திருஞான சம்பந்தர் தான். ஞாபகம் வச்சுங்க. நெல்லை மாநகரின் உள்ள தெருக்கள் பல அதன் பழமைக்கு சான்றாக உள்ளன. காவற்புரை தெரு வச்சுங்க. காவற்புரை தெரு என்பது ஒரு தெரு உள்ளது. காவற்புரை என்றால் சிறைச்சாலை. காவற்புரைனா சிறைச்சாலை. அரசால் தண்டிக்கப்பட்டவர்கள் இங்கு சிறை வைக்கப்பட்டதால் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்றாங்க, காவற்புரை தெருன்னு சொல்லி வைக்கிறாங்க. இங்க வந்து ஒரு சிறைச்சாலை இருந்திருக்கு. அந்த சிறைச்சாலை இருந்த பேருக்கு என்ன சொல்றாங்க, ஆனா காவற்புரை தெருன்னு சொல்லி வைக்கிறாங்க. இங்க வந்து பார்த்தீங்கன்னா அரசால் தண்டிக்கப்பட்ட எல்லாமே இருந்தாங்கன்றத குறிப்பிடுறாங்க. மேலை வீதியை அடுத்து கூழைக்கடை தெரு உள்ளது. மேலை வீதியை அடுத்து கூழைக்கடை தெரு அப்படின்ற ஒரு தெரு இருக்கு. எப்படின்னா என்ன அப்படின்னா, கூலம் என்பது தானியத்தை குறிக்கும். கூலக்கடை தெரு என்பது மருவி கூழைக்கடை தெரு என அழகப்படுகிறது. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அது கூலக்கடை தெரு தான் இருந்திருக்கு. அப்புறம் என்னது ஆட்டோமேட்டிக்கா மருவி கூழைக்கடை தெருன்னு சொல்லிட்டு மாறிடுச்சு. அக்கசாலை என்பது அணிகலன்களும் பொற்காசுகளும் உருவாக்கும் இடம். அக்கசாலை என்பது அணிகலன்களும் பொற்காசுகளும் உருவாக்கக்கூடிய ஒரு இடம். முற்காலத்தில் பொன் நாணயங்கள் உருவாக்கும் பணியாளர்கள் வாழ்ந்த பகுதி அக்கசாலை தெரு. அந்த பொன் நாணயங்கள் உருவாக்கக்கூடிய பணியாளர்கள் வாழ்ந்த பகுதிக்கு என்ன சொன்னா அக்கசாலைன்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க. சரி, நான் வச்சுக்கோ. மொத்தம் 3. காவற்புரை தெருனா, காவற்புரைனா சிறை,
அரசால் தண்டிக்கப்பட்டவர் அங்கே சிறை வைக்கப்பட்டாங்க. கூழைக்கடை திருடுனா தானியங்கள் அதிகமாக விற்பாங்க, கூழக்கடை தான் கூழக்கடையாக மாறுச்சு. அக்கசாலை என்பது வந்து பார்த்தீங்கன்னா அணிகங்களும் பொற்காசும் உற்பத்தி செய்யக்கூடியவங்க இருக்கக்கூடிய இடம், அவங்க வசிக்கூடிய இடம் அக்கசாலை திருன்னு அழைக்கிறாங்க. நான் வச்சு மூணுமே. நெல்லை நகரின் மேற்கே பேட்டை என்னும் ஊர் உள்ளது. வணிகம் நடைபெறும் பகுதியை பேட்டை என வழங்குதல் பண்டைய மரபு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ராணிப்பேட்டை ஓகேவா. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் அந்த பேட்டைன்னு சொல்லிட்டு அழைக்கிறோம் அப்படின்னா, பேட்டைனாலே அந்த தொழில் நகரங்கள்னு சொல்லிட்டு அர்த்தம். வணிகங்கள் நடைபெறக்கூடிய பகுதின்னு சொல்லுவாங்க, பேட்டைன்னு நினைப்பாங்க. இப்பகுதி முன்பு பெருவணிகம் நடைபெற்ற இடமாக இருந்திருக்க வேண்டும். பாண்டிய மன்னன் நின்றசி நெடுமாறனை நெல்லை நகர மக்கள் எதிர்கொண்டு வரவேற்ற இடம் பாண்டியபுரம் என்று எனவும், அவன் தேவியாகிய மங்கையர்க்கரசியை மகளிர் எதிர்கொண்டு வரவேற்ற இடம் திருமங்கை நகர் என்றும் அழைக்கப்படுகிறது. சரியா. பாண்டிய மன்னனான நின்றசி நெடுமாறனை வந்து பொதுமக்கள் அழைத்த இடத்துக்கு பேர் வந்து பாண்டியபுரம் வச்சிருக்காங்க. அதே மாதிரி அவருடைய மனைவியான தேவியான மங்கையர்க்கரசியை வந்து மகளிர்கள் வரவேற்ற இடத்துக்கு பேரு திருமங்கை நகர். அப்போ பாண்டியபுரம் திருநங்கை நகர் சொல்ற 2 ஊர் இருக்கு. திருமங்கை நகர் வந்து மங்கையர்க்கரசியை வரவேற்ற இடம், பாண்டியபுரத்து பார்த்தீங்கன்னா நின்றசி நெடுமாறனை வரவேற்ற இடம். நான் வச்சுங்க இந்த தெரிந்து கொள்ளல. தாமிரபரணி ஆற்றின் மேற்கு கரையில் திருநெல்வேலியும் கிழக்கு கரையில் பாளையங்கோட்டையும் அமைந்துள்ளது. சரியானது. தாமிரபரணி ஆறு போகுது அப்படின்னா அந்த ஆறுடைய மேற்கு கரையில ஓகேவா. மேற்கு கரை என்ன இருக்கு? திருநெல்வேலி. இங்க திருநெல்வேலி இருக்கு அப்படின்னா அந்த கிழக்கு கரை என்ன இருக்கு? பாளையங்கோட்டை இருக்கும். ஓகேவா. அதான் சொல்றாங்க. இவ்விரு நகரங்களும் இரட்டை நகரங்கள் அழைக்கிறாங்க. இந்த 2 நகரத்தை என்ன பண்றாங்க? இரட்டை நகரங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. பாளையங்கோட்டையில் அதிக அளவில் கல்வி நிலையங்கள் இருப்பதால் அந்நகரை தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் நான் வச்சு ரொம்ப முக்கியமானது, வெரி இம்பார்ட்டன்ட். இது கேட்கலாம். ஆல்ரெடி தென்னிந்தியாவின் ஏதென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் கேட்குற வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஓகேவா. அப்போ அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் சொல்லிட்டு என்ன சொல்றாங்க? கல்வி நிலையங்கள் அதிகமாக இருந்ததுனால என்ன சொல்றாங்க? இரட்டை நகர் பாளையங்கோட்டையை வந்து தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. ஓகேவா. அடுத்தது நாயக்க மன்னரின் தலவாயாக விளங்கிய அரிய நாயகரின் வழித்தோன்றல் வீரராகவர். நாயக்க மன்னரின் தலைவாயிலாக இருந்த அரிய நாயகருடைய வழித்தோன்றல் வீரராகவர். அவரது பெயரில் அமைந்த ஊர் வீரராகவபுரம் அழைக்கப்படுகிறது. அவரது துணைவியார் மீனாட்சி அம்மையார் பெயரில் அமைந்த ஊர் மீனாட்சிபுரம். அவருடைய துணைவியார் மீனாட்சி அம்மையார் பெயர் அமைந்த ஊர் தான் அது மீனாட்சிபுரம் என வழங்கப்படுகிறது. சேரமான் தேவி கங்கை கொண்டான் திருமலையபுரம் வீரபாண்டியப்பட்டினம் குலசேகரப்பட்டினம் போன்ற ஊர்கள் பண்டைய வரலாற்றை நினைவூட்டுவனவாக உள்ளன. ஓகேவா. இந்த சேரமான் தேவி கங்கை கொண்டான் திருமலையபுரம் வீரபாண்டியப்பட்டினம் குலசேகரப்பட்டினம் போன்ற ஊர்கள்லாம் பண்டைய வரலாற்றை பத்தின பொதிந்த ஊர்களாக தான் இருக்குன்னு சொல்றாங்க. அடுத்த பாளையங்கோட்டை, உக்கிரன் கோட்டை, செங்கோட்டை என்னும் பெயர்கள் இம்மாவட்டத்தில் கோட்டைகள் பல இருந்தமையை வந்து சொல்லுது. பாளையங்கோட்டை, உக்கிரன் கோட்டை, செங்கோட்டை நான் வச்சுங்க. அகத்தியர் பொதிய மலையில் வாழ்ந்தார் என்பர். அகத்திய எங்க இருந்தாரு? அதுக்கு அகஸ்திய மலைன்ற ஒரு பேருமே இருக்கு. சங்க புலவரான மாருக்கத்து நப்பசலையார், நம்மாழ்வார், பெரியாழ்வார், குமரகுருபரர், திரிகூடராசப்ப கவிராயர், கவிராச பண்டிதர் ஆகியோர் திருநெல்வேலி சீமையில் பிறந்து தமிழுக்கு செருமை சேர்த்துள்ளனர். இவங்க எல்லாமே திருநெல்வேலி பிறந்தவங்க. யார் யாரு? மாருக்கத்து நப்பசலையார், நம்மாழ்வார், பெரியாழ்வார், குமரகுருபரர், திருகூடராசப்ப கவிராயர், கவிராச பண்டிதர். இவங்க எல்லாமே திருநெல்வேலியில பிறந்தவங்க. அயல்நாட்டு அறிஞர்களான ஜியு போப், கால்டுவெல், வீரமாமுனிவர் போன்றோரும் தமிழின் பால் ஈர்த்த பெருமைக்கு உரியது திருநெல்வேலி. சரியா. அவங்க எல்லாமே திருநெல்வேலி தான் தங்கியிருந்தாங்க. யாரு? ஜியு போப்பு, கால்டுவெல், வீரமாமுனிவர். சரியா. அப்பேற்பட்ட திருநெல்வேலிக்கு வந்து நான் உன்னை அழைக்கிறேன்னு சொல்லிட்டு தன்னுடைய நண்பனுக்கு வந்து கடிதம் எழுதுற மாதிரி ஒரு பாடல் அமைச்சிருக்காங்க. ஓகேவா. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, புக் பேக்கில் திருநெல்வேலி டேஷ் மன்னரோடு தொடர்புடையது அப்படின்னா பாண்டிய மன்னர்கள். இளங்கோவடிகள் டேஷ் மலைக்கு முதன்மை கொடுத்து பாடினார் அப்படின்னா பொதிகை மலை. திருநெல்வேலிக்கு டேஷ் ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது அப்படின்னா தாமிரபரணி ஆறு. தன்புரணை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது தாமிரபரணி. அக்கசாலைன்றது பார்த்தீங்கன்னா பொன் நாணயங்கள் உருவாக்கும் இடம். கொர்க்கை அப்படின்றது பார்த்தீங்கன்னா முத்து குளித்தல். திரிகூடமலை அப்படின்னா குற்றாலம். முடிஞ்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி சீமையும் கவிகளும் அப்படின்னு ஒரு டாபிக்ல ஒரு டிராவலர் என்ன பண்ணுறாருன்னா தன்னுடைய மோட்டார் சைக்கிள் எடுத்துட்டு எல்லா இடமும் சுற்றி பார்க்குறாரு. அவர் வந்து திருநெல்வேலியை வந்து சுற்றி பார்க்குறாரு. அவர் எங்கே ஆரம்பித்து எங்கே அந்த பயணத்தை முடிக்கிறாருன்றது தான். இப்போ நம்ம நிறைய பேர் நம்ம என்ன பண்ணுவாங்க, யூடியூப்லாம் பார்த்தீங்கன்னா நான் லடாக் போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு மீம்ஸ் கூட நல்லா ஃபேமஸ் ஆச்சு. என்ன அப்படின்னா, ஒரு பையன் போயிட்டு அவங்க அம்மா கிட்ட கேட்குறான், நான் லடாக் போயிட்டு வரேன் அப்படின்றான். சரிடா எங்கன்னா போ, நைட்டு சாப்பாடு வீட்டுக்கு வந்துடுவாங்க. சரியா. அது நல்லா ஃபன்னாக இருக்கும். சரி, லடாக் போயிட்டு அங்கே போகிறதுக்கே 4 நாள் 5 நாள் ஆகும் அப்படின்னும் போது
நைட்லேயே வந்துருன்னா என்ன அர்த்தம்? சரி, அப்போ அவங்க அம்மாவுக்கு எங்கே போகிறேனே தெரியாது, அப்பேற்பட்ட இடத்துக்கு போகிறான்ற மாதிரி தான் அங்கே காமிச்சிருப்பாங்க. ஓகேவா? ஏன்னா லடாக் போகிறது வந்து இங்கே ஏதோ மளிகடை போகிற மாதிரி அவ்வளோ ஈஸியாக போச்சு. எல்லாமே ஆகும்னா எல்லாம் லடாக் கிளம்புறாங்க. சரியா? முதல்ல வந்து பார்த்தோன்னா ட்ரெயினில் போனாங்க, ஒத்துக்கிட்டோம். காரில் போனால் அக்செப்ட் பண்ணிட்டோம். ஓகேவா? அப்புறம் வந்து பார்த்தோன்னா பைக்கில் போனாங்க, ஏற்றுக்கிட்டோம். ஓகேவா? அப்புறம் சைக்கிளில் போனானுங்க, ஓரளவுக்கு சகிச்சுக்கிட்டோம். ஓகேவா? ஆனால் நடந்தெல்லாம் லிஃப்ட் கேட்லாம் போக ஆரம்பிச்சிட்டானுங்க. அதெல்லாம் வந்து தாங்கவே முடியாது. அந்த அளவுக்கு கிளம்பிட்டானுங்க நம்ம ஆளுங்க. சரியா? வேலை வெட்டிலலாம் இப்படி தான் யோசிக்க தோணும் பொழுது. ஓகேங்களா? சரி, ஓகே. அப்படி யாரா கிளம்பிட போகிறீங்க, வேலை வாங்கிட்டோன்னா கிளம்புங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேலை வாங்கிட்டோடனே எப்படி ரிசல்ட் வரது ஒரு 6 மாதம் ஆகும். அந்த 6 மாதம் நீங்கள் எந்த ஊருக்குலாம் போகணும் அப்படின்னு தெரிஞ்சுங்க. உண்மையிலே வந்து டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவனுக்கு இந்த ஒரு லெசன் வந்து ஒரு இன்ஸ்பயராக இருக்கும். சரியா? நம்ம ஒரு ஊருக்கு ட்ராவல் பண்ணோம்னா அங்கே என்னென்ன விஷயம் ரசிக்கக்கூடிய விஷயமா இருக்கும், நம்மளுடைய நினைவுகளை எப்படி சேர்த்து வைக்கணும். ஓகேவா? நம்ம வேலை வாங்கிட்டு எந்த ஊருக்கு போகலாம் அப்படின்ற ஒரு ஐடியா கூட பார்த்தீங்கன்னா இந்த ஒரு லெசனை பார்க்கும்போது நமக்கு கிடைக்கும். இதுல இருந்து கேள்வி கேட்குறாங்கன்றதை தாண்டி, கேள்வி கேட்குறாங்க இல்லைன்றதை தாண்டி இதை படிக்கிறது ரொம்ப நல்லது. சரிங்களா? ஓகே, பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், ஒரு நாட்டில் காவியம் உண்டாகி கொண்டே இருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பது அவ்வளவு சரியல்ல. பொதுவாக 1000 வருஷத்திற்கு ஒரு தடவை கவிஞன் பிறக்கிறான் என்பது சொல்லுவார்கள். ஒரு வகையாக அது உண்மைதான். கவி அவ்வளவு அருமை, ஆனால் கவியை அனுபவிக்கிற திறமை அவ்வளவு அபூர்வமான விஷயம் அல்ல. ஆண் பெண் எல்லோருமே அனுபவிக்கின்ற விஷயம்தான் கவி. வானத்தின் விளைந்த சுடர்கள் போல இயற்கையில் விளைந்த கவிகளைத்தான் கவிகள் என்று சொல்ல வேண்டும். மின்மினி பூச்சையும் காக்கா பொன்னையும் பார்த்து ஏமாந்து போகக்கூடாது. திருநெல்வேலி ஜில்லா நெடுங்கிலும் உண்மையான கவிஞர்கள் பிறந்திருக்கிறார்கள். அவர்களுடைய பாடல்களையும் மக்கள் அனுபவித்து வந்திருக்கிறார்கள். பாரதியார் பிறந்து வளர்ந்த இடம் எட்டயபுரம். எட்டயபுர சமஸ்தானம் நெடுங்கிலும் ஊர் ஊராய் புலவர்கள் கவிராயர்கள் வாழ்ந்தனர். தேசிக விநாயகனார் கன்னியாகுமரி பக்கம், அதாவது நாஞ்சில் நாட்டில் பிறந்து வளர்ந்தவராய் இருந்தாலும் அவர் தமிழை அழுத்தமாக ஆர்வத்தோடு கற்ற இடம் திருநெல்வேலி நகரம்தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவிகள் வந்து கவி அப்படின்றத வந்து கவிஞரை பற்றி சொல்கிறாங்க. ஸோ கவிஞர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ எளிதாக உருவாகத்தில்லை. அது வந்து இயற்கையாக உருவாக்கக்கூடியதான் கவிஞர்கள். இப்போ கூட பார்த்தா நம்ம கவிஞன் ஆகணும்னு சொல்லிட்டு உட்காந்து எதனா ஒரு கதையை எழுதலாம்னு சொல்லிட்டு பேப்பரும் பெண்ணை எடுத்தால் ஒரு பண்டில் பேப்பர் தான் காலையுமே தவிர கடைசி கவிதை எழுத மாட்டோம். ஸோ அப்போ கவிதைன்றது பார்த்தீங்கன்னா பேப்பர் பென் வச்சு எழுதுனது கிடையாது, இயற்கையாக வரக்கூடியது. அது எல்லாருக்கும் வராது, ஒரு சிலருக்கு மட்டும்தான் வரும். அதுவும் குறிப்பாக வந்து திருநெல்வேலியை சேர்ந்தவங்களுக்கு அந்த திருநெல்வேலியை சேர்ந்த கவிதைகள் நிறைய பேர் இருக்காங்க. அந்த நெல்லை மாவட்ட கவிகளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல வந்து பாரதியார்லேருந்து பிள்ளையார் சொல்லி போட்டு ஆரம்பிக்கிறாங்க. ஸோ பாரதியார் பிறந்தது எட்டயபுரம், தூத்துக்குடி தானே சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நம்ம முன்னாடி சொல்லியிருந்தா தூத்துக்குடின்றது பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியோட ஒரு பகுதி தான். அப்புறம் தான் வந்து பிரித்தாங்க. ஓகே, எப்படி இப்போ மாவட்டங்களாக பிரிக்கிற மாதிரி திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, இது மூணுமே ஃபர்ஸ்ட் திருநெல்வேலின்ற ஒரு மாவட்டமாக தான் இருந்துச்சு. இப்போ தான் என்ன பண்ணாங்க, அது தூத்துக்குடியை ஃபர்ஸ்ட் பிரிச்சாங்க. இப்போ வந்து திருநெல்வேலி தென்காசி பிரிச்சிருக்காங்க. நான் வச்சுங்க. ஓகேவா? அதே மாதிரி தேசிய விநாயகனார் வந்து பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி பக்கம் வந்து அது நாஞ்சி நாடு, அதாவது தேரூர் அப்படின்னு ஒரு ஊரில் பிறந்தாலும் அவர் என்னமோ வாழ்ந்தது தமிழ் கத்துனது வந்து திருநெல்வேலி தான் சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. பாரதியாரும் தேசிய விநாயகனாரும் நம்மோடு ஒட்டியவர்கள். அவர்களை விட்டு விட்டு கொஞ்சம் முந்தியுள்ள கவிஞர்களை பார்க்கலாம். ஏன்னா அவங்க 2 பேரும் நம்பாளுங்க, நமக்கு தெரிஞ்ச ஆளுங்க. அவங்களுக்கு முன்னாடி யாரா இருக்கான்றதை பற்றி பார்க்கலாம். அப்படின்னு வரலாற்றுடைய பழைய பக்கங்களை திருப்ப போகிறோம். ஓகேவா? கோவில்பட்டியிலிருந்து கிழக்கு 8 மைல் தூரத்தில் தான் பாரதியார் பிறப்பிடமான எட்டயபுரம் இருக்கிறது. சரியா? கோவில்பட்டி. ஓகே, இது படிக்கும்போது இந்த ஸ்கூல் அட்லாஸ் இருக்குது பார்த்தீங்களா, மேப்பு, அந்த மேப்பை வந்து பக்கத்தில் வச்சுங்க, படிக்கிறது வசதியாக இருக்கும். கோவில்பட்டியிலேருந்து கிழக்கே, சரியா? கோவில்பட்டி இருக்குது அப்படின்னா கோவில்பட்டியிலேருந்து பார்த்தீங்கன்னா கிழக்கு சைடு பார்த்தீங்க அப்படின்னா அங்கிருந்து கிழக்கு ஒரு 8 கிலோமீட்டர் தொலைவில் என்ன இருக்கான், எட்டயபுரமானது இருக்குது. ஓகே, அப்புறம் எட்டயபுரம் இருக்கிறது. அங்கே சுமார் 200 வருஷங்களுக்கு முன் இருந்தவர் கடிகமுத்து புலவர். பாரதியார் எப்போ இருக்கார், அதுக்கு 200 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது அந்த கடிகமுத்து புலவர். அவர் வெங்கடேஸ்வர எட்டப்ப ராஜாவை பற்றி பல பாடல்களை பாடியுள்ளார். யாரு? வெங்கடேஸ்வர எட்டப்ப ராஜாவை பற்றி பல பாடல்களை பாடியிருக்கிறாரு. அடுத்த மணியாச்சியிலிருந்து 7-8 மைல் தூரத்தில் தாமிரபரணி நதியும் சிற்றாரும் கலக்கின்ற இடம்தான் சீவலப்பேரி என்கிற முக்கூடல். ஓகே, மணியாச்சி ரயில் நிலையத்திலிருந்து 7-8 மைல் தாண்டி, 7-8 கிலோமீட்டர் கிடையாது, 7-8 மைல். ஓகே, கிலோமீட்டர்ன்றது வேற, மைல்ன்றது வேற. ஓகே, ரெண்டுத்தையும் போட்டு குழப்பிக்காதீங்க. கிலோமீட்டர்ன்றது வேற வரும், மைல்ன்றது வேற வரும். ஓகே, 7-8 மைல் தூரத்தில் தாமிரபரணி நதியும் சிற்றாரும் கலக்கக்கூடிய ஊர் வந்து முக்கூடல், அதாவது சீவலப்பேரி நினைக்கக்கூடிய முக்கூடல். அந்த முக்கூடல் பள்ளி என்னும் பிரபந்தம் முக்கூடலை பற்றியதான். ஓகே, நம்ம முக்கூடல் வந்து ஒரு பல்லு வகையில வந்து பார்த்துருப்போம். அந்த முக்கூடல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஊரை பற்றி எழுதியிருப்பாங்க. சாதாரண மழை பெய்யாத இடத்தில் மழை பெய்கிறது என்றால் குடியானவர்களுக்கு ஒரே
கும்மாளி அல்லவா, அந்த கும்மாளி தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆற்று வெள்ளம் நாளை வர தேற்றுதே குறி மலை யாழம் மின்ன ஈழம் மின்ன சோழம் மின்னதே என்ற அடியிலே இருக்கிறது. குடியானவர்களுக்கு இடி முழக்கம் தான் சங்கீதம், மின்னல் வீச்சு தான் நடனம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா குறிப்பிடுறாங்க. ஓகே, அதாவது ஒரு இடத்துல நம்ம வந்து மழையே பெய்யாத நினைக்கும் போது அந்த மழை பெஞ்சா எந்த அளவுக்கு ஆர்வமா இருக்குன்றத இந்த ஒரு பாடத்தை வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து முக்குறப்பல்ல வரக்கூடியது, மிக முக்கியமானது. மணியாச்சி ரயில் நிலையத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 7 மைல் இருக்கக்கூடிய ஒரு ஊர் தான் என்னது, சீவலப்பேரி என்கிற முக்கூடல். சரி, அது கேட்கலாம். அடுத்தது, இனி திருநெல்வேலிக்கு போகலாம். சுமார் 300 வருடங்களுக்கு முன் மதுரை பக்கத்திலிருந்து பலப்பட்டறை சொக்கநாதர் புலவர் நெல்லைக்கு வந்தார். நெல்லையப்பர் கோவில் எழுந்தருளில் காந்திமதி தாயை தரிசித்தார். ரொம்ப ரொம்ப உரிமை பாராட்டி சுவாமியிடம் சிபாரிசு செய்ய வேண்டும் என்று முரண்டுகிறார். ஓகேவா? என்ன சொல்றாரு அப்படின்னா, பலப்பட்டறை சொக்கநாதர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, திருநெல்வேலிக்கு வந்து நெல்லையப்பருடைய கோவிலை வந்து அங்கே எழுந்திருக்கக்கூடிய காந்திமதி தாயை வந்து தரிசித்து என்ன இந்த மாதிரி வந்து கொஞ்சம் சிபாரிசு பண்ணு சொல்லிட்டு நெல்லையப்பர்கிட்ட சிபாரிசு பண்ற மாதிரி இவர் என்ன பண்றாரு, அந்த தாய்கிட்ட வந்து வேண்ட மாதிரியான ஒரு விஷயங்கள்னு சொல்லியிருக்காங்க. இவர் வந்து எங்கேருந்து வந்திருக்காரு, மதுரையிலேருந்து வந்திருக்காரு. யாரு? பலப்பட்டறை சொக்கநாதர். ஓகேவா? அடுத்தது, திருநெல்வேலியிலிருந்து திருச்செந்தூருக்கு போகிற மார்க்கத்திலே 18வது மைல் ஆற்றுக்கு வடகரையில் ஸ்ரீவைகுண்டம் இருக்கிறது. சரி, இது ஸ்ரீவைகுண்டம் எங்க இருக்கு? திருநெல்வேலியிலிருந்து திருச்செந்தூர். திருச்செந்தூர் பார்த்தா ஒரு கடற்கரை நகரம். அங்க போகக்கூடிய வழியில, திருச்செந்தூர்ல கிடையாது, திருநெல்வேலி டு திருச்செந்தூர் ரூட்ல பார்த்தீங்கன்னா வழியில ஒரு இடத்துல என்ன இருக்கான், அதாவது 18வது மைல்ல வந்து ஆற்றுக்கு வடக்கு பக்கம், ஓகே, ஆற்றோடைய மேலன்னு வச்சுங்களேன், ஸ்ரீவைகுண்டம் அப்படின்ற ஒரு ஊர் இருக்கு. சரியா? அந்த ஊர் வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளை பெருமாள் ஸ்ரீவைகுண்டத்து பெருமாளை பற்றி பாடியுள்ளார். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளை பெருமாளைங்கிற வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ரீவைகுண்டத்து பெருமாளை பற்றி பாடியிருக்காரு. ஆற்றுக்கு தென்கரை, வடகரை பார்த்து, இப்போ ஆற்றுக்கு தென்கரையில் நம்மாழ்வார் அவதார ஸ்தலமான ஆழ்வார் திருநகரி, திருக்குறுகூர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆழ்வார் திருநகரி இருக்கு. பூர்வத்தில் இதற்கு திருக்குறுகூர் இருக்கு பாருங்க, திருக்குறுகூர். இதை டிபிசி கேட்டிருக்காங்க, ரொம்ப முக்கியமானது. இதான் வந்து டிபிசி கேட்ட கேள்வி. ஓகேவா? அது நம்மாழ்வார் பிறந்தவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆழ்வார் திருநகரி, தற்போதுதான் ஆழ்வார் திருநகரி அழைக்கிறாங்க. அவர் பிறக்கும்போது இதுக்கு என்ன ஊர்னா திருக்குறுகூர். நம்மாழ்வார் தனது ஈடுபாட்டை 1000 தமிழ் பாட்டில் திருவாய்மொழியில் வெளியிட்டார். இது தமிழுக்கு கிடைத்த யோகம். சரியா? அப்போ திருவாய்மொழி யாருடையது? நம்மாழ்வாருடையது. இதுல முக்கியமான விஷயம் நிறைய இருக்கு, நான் வச்சுங்க. அடுத்தது, இனி மோட்டார் வண்டியை ஒரு முக்கியமான ஊருக்கு விட வேண்டும். எங்க அப்படின்னா கொர்க்கை என்கிற சிறு ஊர் தான். அதன் புகழ் அபாரம். சுமார் 2000 வருஷத்துக்கு முன்னிருந்த ஒரு பெருங்கவிஞர், முத்தொள்ளாயிரம் ஆசிரியர், பல தேசங்களிலும் இருந்து வர்த்தகர்கள் வந்து முத்து வியாபாரம் செய்கிறதை அவர் பார்த்தார். மேற்கே ரோமாபுரி, கிரேக்க தேசம் முதல் கிழக்கே சைனா வரையும் கொர்க்கையில் இருந்து முத்து போய் கொண்டிருந்தது. புலவர் முத்து வளத்தை நன்றாய் அனுபவித்தார், பாடினார். ஓகேவா? 2000 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா முத்தொள்ளாயிரம் அப்படின்ற ஒரு நூலில் வந்து பார்த்தீங்கன்னா எழுதின ஒரு பாடல் வந்து ஒரு பாடலாசிரியர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கொர்க்கை முத்து வந்து ரொம்ப சிறப்பானது. சரியா? யவனர்கள் சைனாக்காரங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய முத்தை வந்து வாங்கிட்டு போயிருக்கான். அந்த அளவுக்கு வந்து சிறப்பானது முத்து இருந்துச்சுன்றத குறிப்பிடுறாரு. அடுத்தது, திருச்செந்தூருக்கு சுவாமி தரிசனம் செய்ய போக வேண்டியதுதான் இனி. ஓகே, எல்லாத்தையும் சுற்றி பார்த்தாச்சு. இப்போ என்ன பண்ணோம், திருச்செந்தூருக்கு போயிட்டு நம்ம முருகப்பெருமான வழிபடணும்னு சொல்லி என்ன பண்ண, வண்டியை வந்து திருச்செந்தூருக்கு திருப்புறாரு. போற வழியில காயல்பட்டினத்தில் கொஞ்சம் இறங்கி விட்டு போலாம். காயல்பட்டினத்தில் 250 வருஷத்துக்கு முன்னாடி சீதக்காதி, 250 வருஷத்துக்கு முன்னாடி சீதக்காதி என்ற பெரிய வாணிகர் இருந்தார். அவருடைய கப்பல்கள் பல தேசங்களுக்கும் சென்று வர்த்தகத்தின் மூலமாக மிகுந்த திரவியத்தை சம்பாதித்து வந்தன. அவர் தமிழ் புலவர்களுக்கு பெருங்கொடை கொடுத்து வந்தார். அவர் இறந்தபோது புலவர்கள் இதயத்தில் இடிதான் விழுந்தது. நமச்சிவாய புலவர் என்பவர் என்ன ஆற்றாமையோடு அலறுகின்றார் பாருங்கள். அவர் சொல்ற விஷயம் இதை வந்து பார்த்தீங்கன்னா அவர் யாரை பத்தி சொல்றாரு, சீதக்காதியை பத்தி குறிப்பிட்டாரு. அவர் இறந்ததை பார்த்து, பூமாது இருந்தேன் புவிமாது இருந்தேன் இப்பூதலத்தில் நாமாது இருந்தென்ன நாமும் இருந்தென்ன நாவலர்க்கு கோமான் அழகமர் மால் சீதக்காதி கொடை கரகத்து சீமான் இறந்திட்ட போதி புலமையும் செத்ததுவே. அவர் போனவர் புலமையும் போயிடுச்சு. எவ்வளவு புலமை மிக்க புலவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆதரவு கொடுத்து நிறைய புலவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வாழ வச்சவர், புலமைக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்தவர், தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுத்தவர், நிறைய கவிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்த நபர் அவரே இறந்துட்டாரு. இதுக்கப்புறம் அவர் போகும்போதே அவரோட சேர்ந்த புலமையும் செத்து போச்சு அப்படின்ற வந்து இந்த நமச்சிவாய புலவர் வந்து பார்த்தீங்கன்னா சீதக்காதியை பத்தி புகழ்ந்து பாடியிருக்காரு. இனி போக வேண்டியது திருச்செந்தூருக்கு தான். திருப்புகழ் பாடி அருணகிரிநாதர்
வந்த நந்தவனங்களை பார்த்து அனுபவித்தார். ஏரி நீர் நந்தவனத்தில் கட்டி கிடப்பதால் சேல் மீன்கள் துள்ளி குதிக்கவும் பூஞ்செடி கொடிகளையே அழிக்கவும் தலைப்பட்டன என்று பாடியுள்ளார். சரியா, திருப்புகழ் பாடிய அருணகிரிநாதரும் நெல்லைக்கு வந்தார்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. அடுத்தது, சமுத்திரத்தை முட்டியாகிவிட்டது. சமுத்திரத்தை என்ன பண்ண கிட்ட என்ட்ரி ஆயிட்டோம், மோட்டார் வண்டியை திருப்பி நேரே கழுகுமலைக்கு போவோம். திருச்செந்தூர் வந்துட்டாரு, அப்ப என்ன அடுத்தது கழுகுமலைக்கு போறாரு. இக்காலத்தில் பாடுகிற காவடி பாட்டெல்லாம் கழுகுமலை முருகன் மேல்தான். இப்ப நம்ம பார்க்கக்கூடிய காவடி சிந்துனாலே எங்க இருந்து பாடுறாங்க அப்படின்னா கழுகுமலை முருகன் மீது பாடக்கூடியதான் காவடி சிந்து. சரியா, இக்காவடி சிந்தை பாடியவர் அண்ணாமலையார். காவடி பாட்டை கேட்க வேண்டுமானால் பம்பை மேளம் ஆட்டம் எல்லாவற்றையும் கேட்டால்தான் ரசமும் சக்தியும் தெரியும். பம்பை மேளம் ஆட்டம் பாட்டத்தோட பாடினாதான் அந்த காவடி சிந்து பாட்டுக்கே ஒரு மரியாதை. சும்மா நம்ம ஒரு மைக்கு பிடிச்சலாம் பாட முடியாது. ஓகே, அதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுதான் காவடி சிந்துடைய தந்தைன்னு சொல்லி யாரை சொல்லுவாங்கன்னா அண்ணாமலை கவிராயரை சொல்லுவாங்க. ஞாபகம் வச்சுங்க. அப்புறம் என்ன பண்றாங்கன்னா கழுகுமலையிலிருந்து இங்கிருந்து சங்கரன் கோவில் 12 மைல் பெரிய சிவஸ்தலம். அம்பாள் கோமதி தாயை பற்றி உண்மையான பக்தியும் தமிழ் பண்பும் வாய்ந்த ஒரு பாடல். அதை பாடியவர் திருநெல்வேலி அழகிய சொக்கநாதர் பாடியிருக்காரு. யாரை பத்தி? கோமதி தாயை பத்தி பாடியிருக்காரு. என்ன அப்படின்னா, வாடா என் அழைத்து வாழ்வித்தால் அம்ம உனை கூடாதென்றார் தடுப்பார் கோமதி தாய் ஈஸ்வரியே. ஓகேவா, வாடான்னு சொல்லி என் அழைத்து பாட வச்சவங்க பார்த்தீங்கன்னா ஈஸ்வரி தாய் தான் அப்படின்னு சொல்லிட்டு யாரை சொல்றாங்க? கோமதி தாயை அழகிய சொக்கநாதர் புகழ்ந்து சொல்றாரு. அது சங்கரன் கோயிலுக்கு வடக்கே 8 மைல் சங்கரன் கோயில் வந்தாச்சு. அங்கிருந்து 8 மைல் முக்கியமான ஸ்தலமான கருவை நல்லூர் என்று, இதற்கு கரிவலம் வந்த நல்லூர் என்று பெயர். கருவை நல்லூர் எப்படி அழைக்கிறாங்க? கரிவலம் வந்த நல்லூர் தான் உண்மையான பேர். அதை என்ன பண்ணாங்க இப்ப கருவை நல்லூர் சொல்லி அழைக்கிறாங்க. கோயிலும் சுற்று வீதிகளும் அழகாய் அமைந்திருக்கின்றன. இத்திருத்தலத்தின் சிறப்பில் தோய்ந்த புலவர் ஒருவர் திருக்கருவை வெண்பா அந்தாதி, பதிற்று பத்தந்தாதி, கலித்துறை அந்தாதி என்று 3 நூல்களை பாடியிருக்கிறார். இந்த கருவை நல்லூர்ல இருக்கக்கூடிய அந்த கோவிலை பத்தி புகழ்ந்து பாடின ஒரு நபர் என்ன பண்ணிருக்காரு? 3 அந்தாதியை பாடியிருக்காரு. திருக்கருவை வெண்பா அந்தாதி, பதிற்று பத்தந்தாதி, கலித்துறை அந்தாதி போன்ற 3 நூல்களை பாடியிருக்காரு. ஓகேவா, அடுத்தது இனி குற்றாலத்துக்கு நேராக போக வேண்டும். சங்கரன் கோயில் முடிச்சாச்சு. இப்ப என்ன பண்ண அடுத்த டைரக்டா குற்றாலத்துக்கு போறாங்க. கவி இல்லாமலே மனசை கவரக்கூடிய இடம் குற்றாலம். அதாவது குற்றாலத்துக்கு போனா ஏன்னா பாடல் தான் கேட்கணும் அவசியம் கிடையாது, யாரா கவிஞருக்குன்னு அவசியம் கிடையாது. கவிஞரும் பாடலும் எதுவுமே இல்லாமே ரொம்ப சிறப்பானதான் பார்த்தீங்கன்னா இது குற்றாலம். கோயில், அருவி, சோலை, புதிந்த மலை, தென்றல் எல்லாம் சேர்ந்து அமைந்திருப்பதை பார்த்தால் உலகத்திலேயே இந்த மாதிரி இடம் இல்லை என்றே சொல்லலாம். சுமார் 1300 வருடங்களுக்கு முன் திருஞான சம்பந்தர் எவ்வளவு 1300 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இங்கு வந்தார். நுண்துளி தூங்கும் குற்றாலம் என்று பாடினார். நுண்துளி தூங்கும் குற்றாலம் சொல்லிட்டு பாடினார் திருஞான சம்பந்தர் தான் 1300 வருஷத்துக்கு முன்னாடி அங்க வந்திருக்காரு. ஓகே, மாணிக்கவாசகம் ஒரு பாடல சொல்றாரு பாருங்க. உற்றாரை யான் வேண்டேன் ஊர் வேண்டேன் பேர் வேண்டேன் கற்றாரை யான் வேண்டேன் கற்பனவும் இனி அமையும் குற்றாலத் துரைக்கின்ற கூத்தா உன் குறை கழற்கே கற்றாவின் மனம் போல கசிந்துருவ வேண்டுவனவே. சரி, வேண்டுவனே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடலை குற்றாலத்தை பத்தி சிறப்பித்து மாணிக்கவாசகர் இந்த பாடலை பாடியிருக்காரு. பிற்காலத்தில் எழுந்த தமிழ் இலக்கியங்களில் முக்கியமானது குற்றால குறவஞ்சி. ஓகேவா, அது உண்மையான தமிழ் பண்பும் கவி பண்பும் வாய்ந்தது. 250 வருஷங்களுக்கு முன் குற்றாலத்திற்கு கிழக்கே 2 மைல் உள்ள மேலகரம், ஓகே, குற்றாலத்துக்கு 2 மைலுக்கு இருக்கக்கூடிய மேலகரம் அப்படின்ற ஊர்ல வாழ்ந்து வந்ததுதான் திரிகுடராசப்ப கவிதை. ஞாபகம். ஓகே, குற்றால குறவஞ்சி குற்றால மலையை பத்தியும் பாடினது, குற்றால அருவியை பத்தி பாடினதுதான். பாடினது யாருன்னா திரிகுடராசப்ப கவிராயர். திருக்குற்றால குறவஞ்சி அப்படின்னு நூல்ல பாடியிருக்காரு. அவர் எங்க இருக்காரு அப்படின்னா அந்த குற்றால குறவஞ்சின்னு சொல்லக்கூடிய அந்த குற்றாலத்துக்கு கிழக்கே 2 மைல் தொலைவுக்கு மேலகரம் அப்படின்னு ஊர்ல தான் அவர் வாழ்ந்து வந்தாரு. தமிழ் கவியின் உல்லாச விளையாட்டு இன்னது என்று தெரிவித்த இதிலே ஒரு சிறு பாடலை பார்க்கலாம். ஓகே, அந்த பாடலை பாருங்க. கையிலை எனும் வடமலைக்கு தெற்கு மலை அம்மே கனகமகா மேருவென நிற்கும் மலை அம்மே துயிலும் அவர் விழிப்பாகி அயிலும் எங்கும் தேடும் துங்கர் திரிகூட மலை எங்கள் மலை அம்மே அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறாங்க. ஓகேவா, அப்படின்னு சொல்லிட்டு அந்த மகிழ்ச்சியை பத்தி வெளிப்படுத்துற மாதிரி இந்த ஒரு பாடல் அமைச்சிருக்காங்க. ஓகே, இத்தகைய சிறப்புமிக்க திருநெல்வேலி கவிகளின் கவிதைகளை படித்து சுவைப்போம். ஓகேவா, அடுத்து பாருங்க. திருநெல்வேலி சீமை என்னும் குறிப்பிடுவது இன்றைய திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களை இணைத்த பகுதியாகும். அப்ப திருநெல்வேலி சீமைனா எதை சொல்லுது?
திருநெல்வேலி பிளஸ் தூத்துக்குடி ரெண்டுமே சேர்ந்த ஒரு பகுதி தான். ஓகே, நூல்வெளி அப்படின்னும் போது இந்த நூலை பத்தி யார் எழுதியிருக்காங்க அப்படின்னா டிகேசி என அழைக்கப்படும் டிகே சிதம்பரநாதர் தான் எழுதியிருக்காரு. இவர் வந்து ஒரு வழக்கறிஞர் இருந்திருக்காரு, தமிழ் எழுத்தாளராகவும் இருந்திருக்காரு. ரசிகமணி அப்படின்ற சிறப்புக்குரிய தான் யாரு? டிகே சிதம்பரநாதர். இவர் தனது வீட்டில் வட்டத்தொட்டி அப்படின்ற ஒரு இலக்கிய கூட்டங்களை வந்து நடத்தி வந்தாரு. இவர் கடித இலக்கியத்தின் முன்னோடி, தமிழிசை காவலர், வளர்தமிழ் ஆர்வலர், குற்றால முனிவர் என பலவாறாக புகழப்படுகிறார். கடித இலக்கியத்தின் முன்னோடி, தமிழிசை காவலர், வளர்தமிழ் ஆர்வலர், குற்றால முனிவர் அப்படின்னு அழைக்கிறாங்க. ஓகேவா? இப்போ இந்த பார்க்கக்கூடிய பகுதி வந்து பார்த்தீங்கன்னா இதய ஒளி அப்படின்ற ஒரு டாபிக் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. சரியா? அடுத்தது அணி இலக்கணம். ஸோ அணி இலக்கணம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அணி என்னும் சொல்லுக்கு அழகு என்பது பொருள். ஓகேவா? ஒரு செய்யுளை சொல்லாலும் பொருளாலும் அழகு பெற செய்தலே அணி அப்படின்னு சொல்றாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓமை அணியை பற்றியும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு ஓமை அணியை பற்றியும் சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் வந்து இல்பொருள் ஓமை அணி. ஓகேவா? ஸோ இல்லாத ஒன்றத்தை பற்றி சொல்லித்தான் இல்பொருள் ஓமை அணி, எடுத்துக்காட்டி பேசுறது எடுத்துக்காட்டு ஓமை அணி, ஓம ஒரு மறைந்து வருது ஓமை அணி. ஓகேவா? அவ்வளோதான். இதுக்கு நான் எடுத்துக்காட்டு இதெல்லாம் இப்போ கேட்கறதில்ல. மேக்ஸிமம் வந்து திருக்குறள் சார்ந்த இலக்கியம் தான் கேட்கறது தவிர இலக்கணங்கள் கேட்கறது இல்லை. இதை நீங்கள் அந்த அளவுக்கு படிக்கணுன்ற அவசியம் இல்லை. ஒரு கிளான்ஸ் மட்டும் சும்மா பார்த்துங்க. ஓகே, டெஃபினேஷன் மட்டும் பார்த்துங்க போதும். ஓகே, ரொம்ப டீப்பெல்லாம் படிக்க வேண்டாம். ஏன்னா அணிகள் பொறுத்த வரைக்கும் இப்போ ரீசெண்டாக எக்ஸாம்லாம் கேட்கறது இல்லை. ஓகேவா? அடுத்தது வந்து ஒரு நாட்டுப்புற பாடல் கொடுத்துருக்காங்க, இதையும் படிச்சுங்க. ஓகேவா? அவ்வளோதான். ஸோ இதோட முடியுது. கடைசியாக வந்து டிரான்ஸ்லேஷன் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? நாகரிகம் அப்படின்னா சிவிலைசேஷன். நாகரிகம் வந்து சிவிலைசேஷன். ஓகேவா? நாட்டுப்புறவியல் அப்படின்னா ஃபோக்லோர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வெஸ்டர்ன் ஃபோக் டான்ஸ்லாம் சொல்ல பார்த்தா வெஸ்டர்ன் டான்ஸு ஃபோக் டான்ஸ் அப்படின்னா நாட்டுப்புற ஆட்டம் சொல்லுவாங்க. அப்போ வந்து ஃபோக்லோர் அப்படின்னா நாட்டுப்புறவியல்னு சொல்லிட்டு குறிப்பிட்றாங்க. ஓகே, ஹேர்வெஸ்ட் அப்படின்னா அறுவடை. ஹேர்வெஸ்ட்னா அறுவடை. அப்புறம் இரிகேஷன் அப்படின்னா நீர்ப்பாசனம். ஃபாரினர் அப்படின்னா அயல்நாட்டினர். அக்ரிகல்ச்சர்னா வேளாண்மை. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா போயட்னா வந்து பார்த்தீங்கன்னா கவிஞர்கள் வந்து போயட் சொல்லுவாங்க. பேடினா நெற்பயிர். கல்டிவேஷன் அப்படின்னா பயிரிடுதல். அப்புறம் வந்து அக்ரோனாமி அப்படின்னா உழவியல். இப்போ எக்கனாமிலாம் நம்ம சொல்ல பற்றி இங்கே அக்ரோனாமி அப்படின்னா உழவியலை பற்றி படிப்பது அக்ரோனாமி. இது ரொம்ப கொஞ்சம் முக்கியமானதாக தோணுது. இது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது கல்டிவேஷன். ஓகேவா? இது நாலுமே கொஞ்சம் இம்பார்ட்டன்டானது, நல்லா படிச்சுங்க. ஓகேங்களா? ஸோ இந்த இயலை வந்து நம்ம இதோட முடிக்கிறோம். ஸோ இயல் 7வது புக்கில் 7வது இயலை நம்ம வெற்றிகரமாக முடிக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் 55 நிமிடங்கள் தாண்டி இந்த 55 நிமிஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த லைவ் ரொம்ப பெரிய லைவ் தான், ஆனால் ரொம்ப ஒர்த்தான ஒரு பாடம். கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ பார்த்த உடனே ஒரு கிளான்ஸ் படிச்சிருங்க. சும்மா வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ பார்க்கறதுனால மட்டும் உங்களுக்கு ஒரு பலன் கிடைக்காது. ஓகேவா? ஏன்னா பார்க்குறீங்க அப்படின்னா அதுக்கடுத்த நம்ம செயல்பட ஆரம்பிச்சிடணும். இதை படிக்கணும். இன்றைக்கே இதை 2 வாட்டி படிச்சிங்கன்னா போதுங்க. வேறு எதையும் நீங்கள் பண்ணவே தேவையில்ல. இது 2 வாட்டி படித்தாலே கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் உங்களுக்கு நல்லாவே தெரியும். சரியா? ஏன்னா படிக்கிற நமக்கு வந்து தெரியாமலாம் இருக்காது. ஸோ அப்போ என்னென்னா இதை நீங்கள் ஒழுங்காக ஒரு வாட்டி காலைல இப்போ நடத்தின உடனே ஒரு வாட்டி படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் ஒரு வாட்டி ஒரு கிளான்ஸ் ரிவிஷன் பண்ணிங்கன்னா அதுவே போதுமானதாக இருக்கும். சரிங்களா? சரி, ஓகே, தேங்க்யூ.